அரசியல் எவ்வளவோ ஆட்டத்தை காட்டியிருக்கும், எவ்வளவோ பேரை பிரிச்சிருக்கும். ஆனா ஒண்ணு மண்ணா இருக்கிற நட்புகளுக்கு மத்தியில துரோகத்தை அறிமுகப்படுத்தினதும் இந்த அரசியல் தான். அரசியல்வாதிகள் கூடவே சில பேரை எப்பவுமே வச்சுப்பாங்க. வெளியில இருந்து பாக்குறவங்க, பேசுறவங்க, இன்டர்வியூ எடுக்கிறவங்க, இப்படி பல பேரு முக்கியமா இருக்கிற அந்த அரசியல்வாதியை மட்டும்தான் பார்ப்போம். அந்த அரசியல்வாதியோட லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் சில பேர் நிப்பாங்கல்ல, அவங்கள பத்தி நாம பெருசா யோசிக்கிறதே இல்ல. இங்க அப்பேற்பட்டவர்களோட கதையை தான் நாம பார்க்க போறோம். அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, அவர்களுக்கு இந்த அரசியல் என்ன செய்தது, அப்படி ஆகணும்னு உங்கள யாராவது சில பேர் ஆசைப்பட்டீங்கன்னா முன்னெச்சரிக்கையா என்ன நடக்கும்ங்கிறதையும் இத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் அரசியல்ல குதிங்க தாராளமா. மீசான்னு 2025 வந்த ஒரு மலையாள படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சொரிக்கல போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நண்பனுக்கு கால் வருது. அந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் பேசுறான். மச்சான் மீன் கறி சாப்பிடலாமா, வரியா அப்படின்னு கூப்பிடுறாப்ல. ஆனா இவன் பக்கத்துல பயம் தான் தெரியுது. எங்க வீட்டுக்கு வெளியில இருந்து கூப்பிடறான்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியெல்லாம் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவ்வளவு சந்தோஷமா ஃப்ரெண்ட்லியா கூப்பிடுற நம்ம ஹீரோவை ஏன் இப்படி இவன் சந்தேகத்தின் பால் பாக்குறான் அப்படிங்கிறது புரியல. கட் பண்ணா அந்த ஊரு பஞ்சாயத்து தலைவரை இப்ப காட்டுறாங்க. ஏதோ ஒரு இளவுக்கு போயிருக்கிற நண்பன் வரான். என்னடா விஷயம்னு விசாரிக்கிறாரு தலைவர். இந்த மாதிரி ராத்திரி கால் பண்ணா மான் கறி சாப்பிடலான்னு காட்டுக்குள்ள கூப்பிடுறான் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு நடந்த பிறகும் அசால்ட்டா ஒண்ணுமே நடக்கிற மாதிரி உங்ககிட்ட பேசுறான்னா உன்னை போடுறதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கணும், பழி வாங்குறதுக்கான முயற்சியா இருக்கலாம். எவ்வளவு நாள் தான் நீயும் பயந்து பயந்து வாழுவ? இவ்வளவு நடந்த பிறகு உன்னை விட்டுவான்னு நினைக்கிற நீ. அதனால ஒண்ணு பண்ணலாம், அவனை ஏதாவது வசமா மாட்டி விடலாம். நீ போ, அவன் கூட பேசு, பழகு. ஆனா மான் கறியை நீ சாப்பிட்றாத, அவன் சாப்பிடட்டும். அவனை மாட்ட விடுவோம். ஒரு 10 வருஷம் ஜெயில கிடந்தான்னா எல்லாத்தையும் மறந்துடுவான்னு எடுத்து சொல்றாரு. அப்புறம் போகும்போது பழைய மாதிரி தாடி கடிலாம் சேவ் பண்ணிட்டு ஜம்முன்னு போ அப்படிங்கிறாப்ல. உடனே நம்மளும் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவங்க 2 பேர் போக இந்த நண்பர்கள் கூட்டத்துல மூணாவது ஒருத்தர் இருக்கிறார். அவர் வீட்டுக்கு தான் ஒருத்தர் மனு கொடுக்க வராப்ல. எங்க போனான்னு தெரியலன்னு வீட்டுல ஆட்கள் சொல்ல திரும்பி போற வழியில அந்த நண்பர் வரார். இவர் இந்த ஊரு விஏஓ போல தெரியுது. ஏதோ மனு கொடுத்திருக்காப்ல. போன தடவை வருமான வரிய கம்மியா காமிச்சு ஸ்காலர்ஷிப்புக்காகவோ சலுகைக்காகவோ ஏதோ பண்ணிருக்கிறார். ஆனா இந்த தடவை வருமானத்தை அதிகமா காமிக்க சொல்லி சான்றிதழ் வாங்க வந்திருக்கிறார் விஏஓ கிட்ட. எதுக்குன்னா அப்பதான் லோன் கொடுப்பாங்களாம் பேங்க்ல. என்னங்க இது, சரி என்ன நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஏஓ உள்ள போறார். இந்த பக்கம் நண்பர் கிளம்பிட்டார். ஏண்டா உன் கூட தெரிஞ்சவன் ஹீரோ, அவன் காட்டு பக்கம் போலீஸ் ஆயிட்டான். இன்னொரு நண்பன் அவன் விஓ ஆயிட்டான். நீ மட்டும் ஏன்டா இப்படியே தெரியற? ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போக மாட்டியாடா அப்படின்னு அம்மா கேட்டா, அவங்க 2 பேருக்கு இடஒதுக்கீடு இருக்குது. நீ எங்க அப்பனை வெட்டியா கட்டிக்கிட்டதுக்கு பதிலா கீழ் ஜாதியில ஒருத்தரை கட்டிக்கிட்டு இருந்தேன்னா, கலப்பு திருமணம் பண்ணி இருந்தேன்னா எனக்கு தான் இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கும், நானும் தான் வேலைக்கு போயிருப்பேன் அப்படின்னு அம்மாவை ஒரு கடி கடிச்சிட்டு போறான். எப்ப பார்த்தாலும் அந்த அம்மா சும்மா இல்லாம நொய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போல அதான் இந்த மாதிரி கடிச்சிட்டு போறான். இந்த பக்கம் விஓவும் பேக் பண்ணி கிளம்பிட்டு இருக்கிறார். எங்கடா அண்ணா கொஞ்ச நாள் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. பரப்புற எலெக்ஷன்ல என்னடா போட்டி கிட்டி போடுற ஐடியா இருக்காடா, குசு குசுன்னு அரசல் புரசலா பேசிக்கிறான்னு சொல்ல ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான் அம்மா கிட்ட. நண்பர்கள் 2 பேர் சேர்ந்தாச்சு. போற வழியில வண்டியை நாட்டு வந்திருக்கிறேன், பெட்ரோல் நீ போடுங்கிறான் விஓ கிட்ட. அப்ப சரக்கு யாரா வாங்கி கொடுப்பா? என்னடா புதுசா ஒரு மாதிரியா பேசுற, போடுறா பெட்ரோல் போடுறா அப்படின்னு சொல்லிடுறாரு. விஓவை காசு கொடுக்கல, இவன் தான் காசு கொடுக்குறான். அப்புறம் ஏகப்பட்ட சரக்கு பாட்டில்ஸ் மொத்தமா வாங்கியாச்சு. அதுவும் நம்ம ஹீரோக்கு பிடிச்ச சரக்கெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு பெரியவர் இப்பவோ அப்போன்னு இழுத்துட்டு இருக்கிறார். அவர் என்ன பேசுறாருன்னு பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு யாருக்குமே ஒன்னும் பிடிபடல. ஆனா அவரோட பையனுக்கு மட்டும் பிடிபடுது. வந்து மீசையை நல்லா முறுக்கி விடுறார். சாகுற இந்த திருவாலியும் மீசையை முறுக்கி விட சொல்லி கேட்டிருக்காரு போல. புள்ள மட்டும் தான் அதை புரிஞ்சுக்கிட்டான். அப்பா வாச எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுவேன், கல்யாண சாவ மாதிரி பெரிய சாவா இதை நம்ம செய்வோம், இருக்கிற பணக்காரங்களை விட பெரிய சவப்பெட்டியா உனக்கு நான் செய்வேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வராப்ல. செலவு கணக்கெல்லாம் வருது, எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கங்க, காட்டுக்குள்ள ஒரு வேலைக்கு போறேன், காட்டுக்குள்ள போய் காசு சம்பாதிச்சாதானே இந்த மாதிரி எல்லாம் தடபடலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்றாரு. இவர் ஒரு பக்கா வேட்டைக்காரங்க, பக்கா வேட்டையன். கூட ஒருத்த வராம பாருங்க, அவன் ஒரு மலைவாசி, மலைவாழ் மக்களோட கூட்டத்தை சேர்ந்தவன். ஒரு ஜீப்பை ஒருத்த ஓட்ட வராம பாருங்க, அவன் டிரைவர். ஜீப்பு ஒரு பழைய ஜீப்பு, இவங்களை காட்டுக்குள்ள கூட்டு போற வேலையை அவன் பாத்துட்டு இருக்கான். அடுத்து இன்னொருத்தவரை கூட்டு வராங்க. இவர் யாருன்னா வேட்டைக்கு துப்பாக்கி தேவை, சில சமயம் வெடிமருந்தும் தேவைப்படும், அதையெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குற பாயா. துப்பாக்கியில கரெக்டா குறி வைக்க முடியுதான்னு பயமாவை பார்த்ததும் பயமா பயந்து ஓடிடுச்சு. 1977 தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியா, அல்டிமேட் அது இதுன்னு நல்லபடியா பேசிட்டு இருக்கிறான். அடிச்சா சாவு நிச்சயம்னு பேசிட்டு இருக்கிறான். காட்டுக்குள்ள பல விலங்குகளை கொன்னு போட்ட துப்பாக்கியாது, பல மிருகங்களை கொன்னு போட்ட துப்பாக்கியாது. ஒரு பக்கம் நம்ம பசங்க சரக்கெல்லாம் வாங்கிட்டு காட்டுக்குள்ள போறாங்க, இன்னொரு பக்கம் இவங்க வேட்டையாட காட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போற வழியில பாதுகாப்பு படையை சேர்ந்த ஒருத்தர், யாரா நீங்க காட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னு விசாரிப்பார். மேல சார் தாங்க வர சொன்னாரு அப்படின்னு சொன்னதும், ஓ சாரா, மேல போங்க மேல இருப்பாரு அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறான். அவன் வேட்டைக்காரங்களோட வண்டி வந்துருச்சு. சத்தம் போடும்போது சத்தம் போடாதீங்கடாங்கறாப்ல. எஸ், இவர்தான் மேல போங்க சார் இருப்பாருன்னு சொன்னாங்க இல்ல, அந்த சாரு இவர்தான். மான்கறி சாப்பிடலாம் வாங்கடான்னு நம்ம பசங்களை கூப்பிட்டு விட்ட நம்ம ஹீரோ. இவர் ஹீரோவா ஆன்டி ஹீரோவாங்கிறதையும் நம்ம பின்னாடி தான் பார்க்கணும். ஒரு பூனை தண்ணிக்குள்ள அங்கேயும் இங்கேயும் போய் கஷ்டப்பட்டு இருக்க, அதை காப்பாத்துறமேன்னு பாய் ஒரு மரத்தை தூக்கி போடுவாரு விறகு கட்டைய. சும்மா அடியா அப்படின்னு சத்தம் போடுறாப்ல.
ஒரு வழியா பூனை வெளியில வந்துருச்சு. பாத்தேல்ல மிருகங்களுக்கு தெரியாதா, அதுகளை காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாப்ல. காட்டுக்குள்ள போறதுக்கு இன்னும் 2 வழி இருக்குதான் மான்களை வேட்டையாடுறதுக்கு. ஒரு மெயின் வழியிலேயே போகாத, அங்க கேமரா எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க, மாட்டிப்ப. இன்னொரு ரூட் வழியா போ அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. இந்த பக்கம் பார்த்தா சரக்கடிச்சு நம்ம விஓ ஆல்ரெடி மட்டையாயிட்ட. என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்திலேயே வந்துட்டு இருக்கிறார். அப்ப அங்க ஒரு கல்யாண பேனரை நம்ம ஆளு பாப்பாங்க. யாரு ஃப்ரெண்டு. பார்த்ததும் அவனுக்கு பிளாஷ்பேக் ஞாபகம். பிளாஷ்பேக்ல இதே மாதிரி ஒரு கல்யாணத்துல தான் நம்ம ஹீரோவும் நண்பனும் ஒன்னா அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு கீழே எருபடி மாதிரி தான் நம்ம பசங்க இருந்தாங்க. அப்படித்தான் அவர் வச்சிருந்தார். எருபடி மாதிரியே கூட வச்சுக்கிட்டு இருந்தார். கல்யாண கோஷ்டி எல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தா, இந்த பக்கம் பசங்க சில பேர் மொட்டை மாடியில உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. சரக்கு அடிச்சிட்டு சைடிஸுக்கு ஏதாவது கதை சொல்லி பேசிட்டு இருப்பாங்கல்ல. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம பிள்ளைகளை பார்த்துட்டு அவங்க 2 பேரை பத்தி புறணி பேச ஆரம்பிக்கிறாங்க. பஞ்சாயத்து தலைவரை எருவு மாடுன்னு கூப்பிடுவாங்களாம். வெளியில இருந்து ரகசியமா புடனைக்கு பின்னாடி பேசும்போது. ஏன் எருமைன்னு கூப்பிடுறாங்கன்னா, ஒரு காலத்துல மாட்டை வச்செல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்புறம் போன தடவை அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்ததுல, அந்த எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷனுக்காக ஒவ்வொரு வேட்பாளரும் எவ்வளவு செலவு பண்ணாங்கிற அந்த கணக்கை காட்டணும், அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனா ஜெயிச்சா இருந்தா கூட, ஒரு கட்சிக்காரர் ஜெயிச்சிருந்தாலுமே அவரோட ஜெயிப்பு செல்லாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்போ வரவு செலவு கணக்கு அவர் கொடுக்கலன்னா, எலெக்ஷன் டைம்ல எவ்வளவு செலவு பண்ணாருன்ட்டு. இந்த தலைவர் தான் ஜெயிச்சிருக்காரு, வரவு செலவு கணக்கை கரெக்டா கொடுத்திருக்காரு. ஆனா எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த வரவு செலவு கணக்கை அங்க வேலை பார்க்கிற ஒரு கிளர்க்கு மூலமா ஆட்டையை போட்டு கணக்கு வரல அப்படின்னு அவர் ஜெயிப்ப செல்லாதுன்னு சொல்ல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்களாம். அப்போ அந்த மேட்டரை நம்ம பசங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளர்க்கு வீட்டுக்குள்ள புகுந்து அவரை கட்டி போட்டு காது அறுத்து சித்திரவதை பண்ணி, எங்கடா இருக்குது சொல்லுடா அப்படின்னு விசாரிக்க இருக்கிற இடத்த சொல்லிட்டாங்க. அப்புறம் அதை எடுத்து சரியான நேரத்துல கொண்டு போய் கொடுத்து வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் அவரால் சேர்மனாக முடிஞ்சிடான், பஞ்சாயத்துல ஆக முடிஞ்சிடான். இப்படி பண்ண பேசிட்டு இருந்த வரைக்கும் பரவாயில்ல. அடுத்து நம்ம ஹீரோவை, உன் தங்கச்சி எப்ப பார்த்தாலும் டாவடிச்சிட்டு இருக்காளே, இவங்க ரூட் விடாம இருப்பாங்க அப்படின்னு பேசினதும் தம்பிக்கு பயங்கர கோவம் வருது. உன் கோவத்தை இங்க காட்டாதரா, முடிஞ்சா அங்க காட்டுறா அப்படின்னு சொன்னதும் எல்லா பேரும் இருட்டுல வச்சு அவனை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே சமயம் இவங்க கூட்டத்துல தான் நம்ம விஓ சரக்கடிச்சிட்டு இருக்கிறார். அந்த பிளாஷ்பேக் அப்ப அவருக்கு வேலை இல்ல போல. ஐயோ அவனுக்கு ஏதாவது ஆயிருமோ என்னமோன்னு பாக்குறதுக்காக மொட்டை மாடியெல்லாம் எகிரி குச்சி வந்துட்டு இருக்கிறார். சொன்னாப்லயே இருட்டு பக்கத்துல ரவுண்டு கட்டுறாங்க. அடிக்கிறோம் வைக்கிறோம் சொல்லிட்டு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கூட்டத்திலேயே வீல் சேர்ல போற ஒருத்தர் இருக்கிறார். அவரும் அடிக்கணும் வைக்கணும்னு அங்கேயே சுத்தி எல்லா பேரும் சேர்ந்து ரவுண்டு கட்டிட்டு இருக்காங்க. படத்துல ஃபுல்லா இந்த பசங்களை காலனி பசங்க தான் மத்த ஆட்கள் கூப்பிடுறாங்க. விஓ ஓடி போய் இந்த மாதிரி பசங்க அடிக்கிறாங்கடா வைக்கிறாங்கன்னு சொன்னதும் நண்பன் யாரோ பொண்ணுட பேசிட்டு இருந்தவன் குடுகுடுன்னு ஓடியாந்து அவங்கள அடிச்சு இவங்க 3 பேர் சேர்ந்து அங்க சுத்தி இருந்த 12 பேர் அடிக்கிறாங்க. என்னடா மேட்ரு, ஏன்டா அடிக்கிறான்னு கேட்டா, என் தங்கச்சிக்கு எதுக்குடா நீ ரூட் விடுற அப்படின்னு அவன் கேட்பான். அந்த பையன் போலின்னு அறவிடுவான். அதுக்கு பிறகுதான் அடிக்கவே ஆரம்பிக்கிறான். ஏன்னா அப்படி இவன் பண்ணவே இல்லை. ரணகலா ஆகிட்டு இருக்குது. கல்யாண கோஷ்டிங்க வந்து கூட்டத்தெல்லாம் கலைச்சு விட்டு சண்டையெல்லாம் கலைச்சு விட்டுட்டு போதும் நிறுத்துங்கடாங்கிறாங்க. அப்ப அந்த தங்கச்சி வந்துடுறா. ஏன்டா பிரச்சனை, என்னடா பிரச்சனை உனக்கு, எதுக்குடா மனத்தை வாங்குற அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பான். யாரு, அந்த தங்கச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம பையன் அந்த பொண்ணோட சட்டையை பிடிச்சி, ஏண்டி நான் உனக்கு ரூட் விட்டனா அப்படின்னு கேட்க, டே பொன்றா விடுறா மச்சான் அப்படிங்கிறான் நம்ம நண்பன். அவன் அப்படி செய்யவே இல்லை போல. சி அசிங்கப்படுத்தாரா, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சீன் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. சரி சண்டை நின்று போயிடுச்சுன்னு பார்த்தா பக்கத்து சந்துக்குள்ள 2 பிள்ளைகளை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறா நம்ம விஏவோ. ஏண்டா நிம்மதியா கல்யாணம் பண்ண கூட விட மாட்டீங்களாடான்னு மாப்பிள்ளையே வந்து நிக்கிற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. அப்புறம் அதெல்லாம் நினைச்சு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே முன்னாடி இவங்க வர பின்னாடி நம்ம விஏவோ வந்துட்டு இருக்கிறார். விஓவுக்கு ஹீரோ மேல அம்புட்டு பாசம். ஹீரோ இப்ப சண்டை போட்ட காலனி பசங்க, அந்த விஓ எல்லா பேருக்கும் இடஒதுக்கீடு உண்டு. எல்லா பேருமே காலனில வசிக்கிறவங்க. இந்த கூட வர நண்பன் மட்டும் தனி வீட்டுல இந்த பக்க ஏரியால வசிக்கிறவனா. ஆனா ஜாதி எல்லாம் பார்க்காம தான் நண்பர் பழகிட்டு இருக்கிறார். அப்புறம் ஒரு பெட்டிக்கடையில போய் சிகரெட்டை போட்டுட்டு இருப்பாங்க. விஓ வந்து நின்னதும் அவனுக்கு ஒரு சிகரெட் சொல்றாங்க. விஓ கொஞ்சம் பின்னாடி தான் சேர்த்துக்கிறாங்க. அங்க ஒரு பெயிண்ட் அடிக்கிறவர், பெரிய பெரிய தலைவர் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அடுத்து புரட்சி பண்றதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாரு, பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பார். அப்புறம் பாருங்க குளிக்க வரும்போது பசங்க நிறைய பேர் ஜாலியா சந்தோஷமா குளிச்சிட்டு இருப்பாங்க. கூடவே நம்ம ஹீரோவும் குளிக்கிறார். வாடான்னு கூப்பிட்டா நண்பே வரமாட்டேங்கிறான். நீங்க குளிங்க நான் உட்காந்துக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பான். ஹீரோ வீட்டுக்குள்ள வரத நண்பனோட அம்மா விரும்புறதே இல்ல. சரி வந்துட்டாங்களேன்னு டீ போட்டு கொடுத்தாலும் மேல கொஞ்சம் டம்ளரை ஒதுக்கி வைக்கிறாங்க. அந்த டம்ளர்ல தான் காபி ஊத்தி குடிப்பேங்கிறாங்க. யாருக்கு, நம்ம ஹீரோவுக்கு. அதெல்லாம் முடியாதுன்னு நம்மால 2 கண்ணாடி கிளாஸ்ல காபி கொடுக்க போவான். அதெல்லாம் முடியாது, இந்த கிளாஸ்ல தான் கொடுக்கணும்னு அந்த அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். இந்த சத்தம் அந்த பக்கத்துல கேட்க அவன் சும்மா இருப்பானா, வந்து சண்டை போடுவான்னு பார்த்தா அதெல்லாம் பண்ணலங்க. பெருசா ஜாதி பாக்குற இந்த கூட்டத்தை திருத்தணும்னு நினைக்கல. ஜம்முன்னு உள்ள வந்தவன், என்ன நடக்குறீங்க, எப்பவும் போல நான் குடிக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி டம்ளர்ல குத்தி வச்சிருந்தாங்கல்ல, அதையே ஒண்ணுமே அதெல்லாம் காதுல வாங்கிக்காம எடுத்து குடிக்கிறான். அரை பார்த்ததுமே நம்ம நண்பர் என்ன பண்றாரு, கண்ணாடி கிளாஸ்ல அம்மா ஊத்தி கொடுத்தாங்கல்ல, அதுல இருந்து இந்த தனி கிளாஸ்ல டீயை ஊத்தி கொடுத்து அவனே ஊத்திக்கிட்டு இவர் சாப்பிடுற அதே தனி கிளாஸ்ல தான் நம்ம அளவு டீ குடிக்கிறான். சோ நட்புக்கு மத்தியில ஜாதி இங்க வரல. அப்புறம் மொட்டை மாடியில அந்த பொண்ணு துணிக்காய போட்டுட்டு இருக்கும்போது நம்மளையும் ஒரு பொண்ணு
பாக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ லைட்டா பார்க்க ஆரம்பிக்கிறான். கூடவே நம்ம நண்பரும் ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்காரு. அடுத்து காலனில அந்த பசங்க சும்மா இல்லாம பொண்ணும் கூட உரண்டு இழுத்துக்கிட்டு அதுலயும் அந்த வீல் சேர்ல போறவரு எப்படி வீல் சேர்ல போறாருன்னு பாருங்க சீனை போட்டுட்டு இருப்பார். இவங்க எல்லாம் எதுக்கு வந்தா எதுக்கு நம்ம பசங்க ஒரு முறை முறைச்சதுமே கேப் விடுறாங்க. வண்டியில இவங்க வராங்க. இப்போ நம்ம ஹீரோ எங்க வந்திருக்கானா தான் அப்பா கப்பல்ல வேலை பாக்குறவர். அவரை போய் பார்த்து அவருக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். ஆனா நம்ம நண்பர் அவர் கூட ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தன். இவனும் காலனியை சேர்ந்த பையன் தான். அவன் என்ன சொல்றானா இங்க ஒரு காலத்துல படிக்கும்போது பக்கத்துல போய் உட்கார்ந்ததுக்கே என்ன அடிச்சவன் அவன். இப்ப அதெல்லாம் மறந்து உன் கூட பழகிறதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர மாற்றம் தான் அப்படின்னுமா அவன். அட சும்மா கர்றான்ட்டு நம்ம வெளியில வர. அப்புறம் நண்பர்கள் கிளம்பிட்டாங்க. இப்படி எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா வண்டி ஓட்டிட்டு இருந்தவன் தான் இப்ப முறைச்சுக்கிட்டே பைக்குக்கு பதிலா இப்ப இந்த வேனை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். செக் பாயிண்ட்ல ஏற்கனவே ஜீப்ல வேற ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் வண்டியை நிப்பாட்டிட்டு சார் அமிச்சவர் தானே நீங்க என்னத்தான் உங்களை பிக்கப்புக்கு வர சொன்னாரு என் வண்டியை ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லி இவனோட சிவப்பு கலர் ஜீப்ல முன்னாடி போறான். பின்னாடி அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி கூட்டு வர சொல்லி கூட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா வனக்காவலர் படையை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ. டியூட்டி முடிஞ்சிருச்சு கிளம்புறேன்னு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு கிளம்ப போகும்போது காட்டுக்கு மேல இருக்கிற போலீஸ்காரங்க தங்குற ஒரு ரூம் சாவி அதை ஆட்டைய போட்டு போவாங்க. இதை உயரதிகாரி பார்த்துட்டார். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி விட்டு பிடிக்கிறாங்க. எல்லாம் பஞ்சாயத்து தலைவரோட உத்தரவாக இருக்கலாம். அப்புறம் மப்டிக்கு மாத்திட்டு பைக்ல வண்டி ஓட்டிட்டு அவன் அந்த பக்கத்துல வரான். வியோவை பார்த்ததும் ஓடியா கட்டி பிடிச்சு பாசத்தை அப்படியே கொட்டுறாரு. அப்புறம் நண்பர்கள் கைகுலிப்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோவோட பார்வையே ஒரு மாதிரியா இருக்குது. பிடிக்கிற பிடி கொஞ்சம் இரும்பு பிடியா பிடிக்கிறான். அப்புறம் கட்டி பிடிக்கும் போதும் கண்ணை உருட்டி உருட்டி காட்டுறத பார்த்தா பழி வாங்குறதான் கூப்பிட்டுருக்கானோ. மேபி ஏதோ பெருசா நடந்திருக்கணும். பழி வாங்கி போட்டு தள்ளுறதுக்காக நம்ம ஹீரோ கூட்டு விட்டுருக்கணும் போல. அப்புறம் எல்லாரும் ஒரே வண்டி அந்த சிவப்பு வண்டியில ஏறிக்கிறாங்க. வண்டி கண்ணா அப்படின்னு போய்கிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம்னா அந்த பக்கத்துல வேட்டைக்கு போறவங்க எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு கள்ளச்சாராயத்தை அடிச்சுக்கிட்டு அவங்களும் ஒரு மாதிரி வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சரக்கு அடிக்காத வரைக்கும் நம்ம பையன் நல்ல பையன். வேட்டைக்காரன் சரக்கு அடிச்சிட்டானா கண்ணா அப்படின்னு பேசுவான் போல. இப்ப கூட போன்ல பாருங்க என்ன கத்துறான்னு. அப்போ அவர் ஒரு வாட்ச் மாட்டிருப்பாப்ல வேட்டைக்காரன். என்ன வாட்ச் நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவர் வந்தாரான் சொந்தக்காரரு. அவருக்கு காட்டுல போய் பிடிச்சதை அடிச்சு கொடுத்து சமைச்சு கொடுத்தானா. அதுக்கு பரிசா அவர் கையில போட்டிருந்த வாட்ச் என்ன கொடுத்துட்டாப்ல. லக்கி வாட்ச்னு சொல்லி கையில மாட்டிட்டு இருக்காரு. டிரைவரை கண்ணாபின்னு ஏதோ ஃப்ளோல சத்தம் போடவும் செய்யறான். இந்த பக்கம் பார்த்தா பசங்க உச்சா போறதுக்காக ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு உச்சா போயிட்டு கிளம்ப போற சமயம் அவங்க அந்த டிரைவர் பையன் லவ் பண்ற பொண்ணு அங்க இருந்து போனை போட்டுட்டு எப்ப வருவேன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது போல. இப்போ அப்போ நிறுத்திக்கிட்டு இருப்பான். திடீர்னு ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ உடனே வண்டியில ஏறுங்கடான்னு நம்ம பசங்களை வண்டியில ஏற சொல்றாரு. கடைசியா அங்க இருக்கிறான் நண்பன். ஓடியாங்கிற போய் நிறுத்துறா வந்து ஏறிக்கிறேன்னு சொன்னாலும் வண்டியெல்லாம் நிப்பாட்ட முடியாது. வேமா வந்து ஏறு அப்படின்னு சத்தம் போறாரு. இவனும் உசுர கையில பிடிச்சிக்கிட்டு ஓடியா வந்து ஏறிட்டாங்க. ஏறின பிறகு என்னடாச்சு அப்படின்னு கேட்டா சும்மா உளலாயி பிராங்க் பண்ணேன்னு சொன்னதும் பசங்களுக்கு எப்படி இருக்கும். குறிப்பா அந்த நண்பருக்கு சரின்னு ஒரு வழியா வண்டி கீழ இருந்து மேல ஏறிடுச்சுங்க. அப்படி வண்டி மேல ஏறும்போது தான் தெரியுது பின்னாடி ஒரு யானை விரட்டிட்டு வந்திருக்குது. அந்த யானை கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் கண்ணா பின்னாடி வண்டியை வேகமா ஓட்டிட்டு வந்திருக்கிறாரு நம்ம ஹீரோ. இது நமக்கு தெரியும். கூட வந்த நண்பருக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி அந்த பக்கம் வேட்டைக்கு போன குரூப் இப்போ உச்சா போறதுக்காக ஒதுங்குறாங்க. கூடவே கொஞ்சம் புகையிலையும் போட்டுக்கிறாங்க போல. அங்கங்க கிடக்கிற சாணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிறாங்க. வேட்டைக்கு போகும்போது அதை எடுத்து உடம்புல பூசிப்பாங்க போல. மனித வாடை அடிக்காது. சோ மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு வசதியா இருக்கும்னு இப்படி எடுத்துக்கிறாங்களோ என்னவோ தெரியல. பாருங்க அப்படியே கேமரா போக்கஸ் அவுட் ஆகும்போது எவ்வளவு பெரிய காட்டுக்கு மத்தியில அவங்க போறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். போன்ல அந்த டிரைவர் பையன் நான் வரேன்டின்னு யார்ட்டையோ பேசிட்டே இருக்கிறான். ஆனா தெரியாதனமா வண்டியை ஓட்டி பாறையில இடிச்சிட்டாரு நம்ம ஹீரோ. ஐயோ போச்சு அப்பா திட்ட போறாருங்கிறான் டிரைவர் பையன். அப்ப அங்க மரத்துல இருக்கிற ஒரு பெரிய கீரலை பார்த்துட்டு கீரல் ரொம்ப பெருசா இருக்குது. சிறுத்தை நடமாட்டம் இங்க இருக்குது போல. சீக்கிரம் கிளம்பணும்னு வண்டியில ஏறி உட்காராங்க. பிளாஷ்பேக்ல பார்த்தா காலனிக்காரங்க இருக்கிற அந்த ஏரியால பெருசா ஒரு கம்பெனி வரப்போதான். அதுக்காக அந்த கம்பெனி ஆட்கள் எல்லாம் வந்து இடத்த பார்த்துட்டு என்னென்ன திட்டம்னு எல்லாம் பேசிட்டு காலனிக்காரங்க கிட்ட பிரச்சனை எல்லாம் பண்றதுக்கு வரல. ரெண்டு பேரும் சேர்ந்து வளரணும் வைக்கணும்னு தான் ஆசை. எங்களால முடிஞ்சது என்னெல்லாம் பண்றோம்னு சொல்றோம். அதையெல்லாம் கேட்டுட்டு விருப்பப்பட்டா ஒத்துழைங்க அப்படின்னு கரெக்டா தான் பேசுறாங்க கம்பெனி ஆட்கள். ஆனா அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா பஞ்சாயத்து தலைவர் கண்ணா பின்னான்னு இந்த கம்பெனியை திட்டிட்டு இருக்கிறார். கூடவே நம்ம பசங்களையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறார். அங்க இருக்கிற மக்களை வெட்டி விட்டு கம்பெனி வரணும்னா விட்டுருவானாம என்ன தம்பி சொல்றது அப்படின்னு கேட்கிறாரு பஞ்சாயத்து தலைவர். அப்பதான் நம்ம ஹீரோ அமைதியாவே இருக்கிறான். ஏதாவது பேசுறாரு நினைச்சா அமைதியா தான் இருக்கிறான். அவர் என்ன சொல்றாப்ல அந்த கம்பெனி வரது அவளை சும்மா விட்டுறக்கூடாது. போராடணும், எதிர்த்து போராடணும், ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படி இப்படிங்கிறாரு பஞ்சாயத்து தலைவர். நம்ம ஊருக்காக நாம செய்யலனா எப்படின்னு கேட்கிறாப்ல. அப்பதான் நம்ம ஹீரோ அவரை பார்த்து எங்க நானும் அதே காலனியை சேர்ந்தவன் தான், காலனியில தான் இருக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வீடு கொடுக்கறேன்னு சொல்லுது கம்பெனி. குடும்பத்துல ஒருத்தவருக்கு வேலையும் கொடுக்கறேன்னு சொல்லுது கம்பெனி. குடும்பத்துல 2 பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன்னு சொல்லுது கம்பெனி. இதுக்கு மேல என்ன வேணும் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க ஏன் எதுக்கணும் அப்படின்னு கேக்குறான். இது நாங்களா? எப்படா நாங்கன்னு நீ தனித்து பேச ஆரம்பிச்ச? கேள்வி வேற கேக்குற? நான் போற எச்சைய சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க தானே, அப்படியே இருங்கிறாரு தலைவர். என்ன சார் வார்த்தை தடுக்குது, பார்த்து பேசுங்கன்னு நம்மால அப்படியே சொல்லுவாங்க. நண்பன் தான் டேய் கண்டுக்காரா அப்படிங்கிறாப்ல தலையசைக்கிறான். டேய் நீங்க 2 பேரும் தானே என்னோட 2 கைங்கடா, நீங்க இல்லாம நான் அந்த இடத்துல இருந்திருப்பேனடா. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்கடா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். நம்ம ஆட்கள் கிளம்பிட்டாங்க. அந்த காலனி பக்கத்துல இருந்து மட்டும் 2000
2000 ஓட்டு பஞ்சாயத்து தலைவருக்கு கிடைக்கிற ஓட்டா. காலனில இருந்து அவங்கள ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு அபார்ட்மெண்ட் ஏரியால பிளாட் கொடுத்தா இவன் தொகுதியில இவனுக்கு விழுகிற அந்த 2000 ஓட்டு விழுகாம போயிடும். அதுக்காகத்தான் இந்த கம்பெனி இங்க வரக்கூடாதுன்னு தலைவர் தடுக்கிறாருன்னு நண்பன் எடுத்து சொல்றான். அவனோ அவனோட கட்சியோ இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. சாரி ஃப்ரெண்டுகாரன். அவன் தெரியாம கேக்குறேன், எதுக்கு ஒன்னெல்லாம் கூடயே வச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிற நீ? அவன் நீ ஒருத்தன், அந்த ஒருத்தனுக்காக கூட வச்சுக்கல. உன் பின்னாடி அந்த 2000 ஓட்டு இருக்குது, அந்த காலனி ஆட்களோட சப்போர்ட் இருக்குது. அதுதான்டா உன் பலமே. சொல்லப்போனா அந்த உண்மையான பலம் உன்கிட்ட இருக்குது, உன் பின்னாடி இருக்குது. இதுதான் சரியான சமயம். உன் மக்களுக்காக நீ இறங்கி போராடு. அவரு கம்பெனி வேணான்னு போராடுவாரு, நீ கம்பெனி வேணும்னு போராடு. இப்படி எல்லாம் பேசும்போது பஞ்சாயத்துல சும்மா இருக்க மாட்டாப்ல, பிரச்சனை பண்ணுவாப்ல நம்ம விஏஓ சொல்ல. பிரச்சனை வரும், ஃபேஸ் பண்ணணும், பண்ணா நாமளும் பண்ணுவோங்கிறாரு நம்ம ஹீரோவும். எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க, காலனி பிரச்சனைய நாங்களே பேசி தீர்த்துப்போம் அப்படின்னு. அப்புறம் இது சம்பந்தமா மக்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்துறாரு நம்ம ஹீரோ. எவ்வளவு காலனியில பிரச்சனை இருக்குது, இந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த ஆண்டவனா பார்த்து கொடுக்குற சொல்யூஷன் தான் இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்தா ஒவ்வொரு வீடும் எவ்வளவு பலன் பெறுங்கிறத பத்தி எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். இதை எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்து பஞ்சாயத்து தலைவருக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. தலைவர் டென்ஷன் ஆயிட்டார். இப்படி இந்த பக்கத்துல இவர் உணர்ச்சிகரமா பேசுறத பார்த்து நம்ம ஹீரோவோட அப்பா ரசிக்கிறார். கூடவே இன்னொரு பொண்ணும் அப்படியே அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காப்ல தெரியுது. அந்த ஒன் சைடு அந்த பொண்ணு லவ் பண்ணுது, அந்த பொண்ணு அப்படி பாக்குதா என்னன்னு தெரியல. கட் பண்ணா கம்பெனி ஆட்களை வர வச்சு கம்பெனி என்னெல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிச்சோ அதெல்லாம் இந்த காலனியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்து கூடயும் சேர்ந்து தனித்தனி அக்ரிமெண்டா போட்டு கையெழுத்தும் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆசைப்பட்டான். அதை தான் இங்க நடத்திட்டு இருக்கிறான். ஒவ்வொரு குடும்ப தலைவரையும் கூப்பிட்டு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்குறான். இதையெல்லாம் நண்பர் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறார். ஆனா காலனியை சேர்ந்த பசங்க சும்மா இல்லாம அவன் வேற ஜாதிக்காரன்னு சொல்லி எல்லா ரவுண்டு கட்டி அவரை பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இது முதல் அவமானம். அப்புறம் எல்லாரும் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு இருக்கும்போது நம்ம பயலுக்கு மட்டும் ஸ்வீட்டை கொடுக்க மாட்டாங்க. இது 2வது அவமானம். இது எங்க ஏரியா, எங்க ஆளுக, நாங்க பாத்துப்போம், ஒதுங்கி போ அப்படின்னு மிரட்டுறான். இது 3வது அவமானம். சரி ஓகே, எதுக்குடா கிளம்பலாமேன்னு முடிவு பண்ணி கிளம்ப போற சமயம் நம்ம விஏஓ கூப்பிட்டா அவரும் காலனியை சேர்ந்தவர் தான். விஏஓ கூப்பிட்டா இருடா மச்சான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே நின்ட்டான். இது 4வது அவமானமா தெரியுது. எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க, நம்மள மட்டும் ஒதுக்கிட்டாங்களேன்னு நண்பருக்கு கொஞ்சம் வருத்தம். அதுக்குள்ள அந்த பக்கம் கட்சியில ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் போனை போட்டு, என்ன தம்பி என்னென்னமோ தப்பா நடக்குது, கம்பெனி வருமா, அவங்களே பஞ்சாயத்து பண்ணிப்பாங்களாம், அவங்களே பேசிப்பாங்களாம், அவங்களே சரி பண்ணிப்பாங்களாம், கூடிப்பாங்களாம், அப்புறம் நாம இருக்கிறோம் பஞ்சாயத்து பண்ண தவிர வேற என்ன வேலை நமக்கு? தப்பு தம்பி, ஆரம்பத்திலே இந்த மாதிரி விஷயங்களை கிள்ளி எரிஞ்சிடணுங்கிறாரு அவரு. சின்ன பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க, நம்ம பாசிக்கலாம் பேசிக்கலாம் தலைவரேன்னு இவர் சொல்ல இப்படிதான் ஆரம்பிக்கும். அப்புறம் புரட்சி அது இதுன்னு வளர்ந்து நிக்கும். அவங்க வளர்ந்தாங்க, அப்புறம் நீ காணாம போயிடுவ பாத்துக்க அப்படின்னு பெரியவர் நல்லா ஏத்தி விடுறாரு அங்கிட்டு. இந்த பக்கம் இப்போ நம்ம ஹீரோ காலனிக்காக நல்ல விஷயம் செய்யறான்ல, வீடு தேடி வந்து இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்த காலனி பசங்களே போஸ்டர் என்ன எழுதலாம் வைக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து நம்மளால எஸ் ஓகே பண்ணலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ. என்னடா கடைசியில உன் வீடு வரைக்கும் வந்துட்டாங்க அவங்க அப்படின்னு கேக்குறாரு நண்பர். டே நம்ம பசங்கடாங்கிறாப்ல, இது நம்ம பசங்களா ஓம் பசங்களான்னு கேக்குறான். வாஸ்தவமான கேள்வி. ஏன்னா அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவனை மட்டும் இவங்க எல்லாம் ஒதுக்குறாங்க இல்ல, நம்ம நண்பன் எந்த இடத்துலயும் ஜாதி பாக்கிறாப்ல நமக்கு காட்டல. ஆனா அப்பேற்பட்டவனையுமே காலனி ஒண்ணு கூடி ஒதுக்குறதுங்கிறதும் ஜாதி வெறி தானே, தப்பு தானங்கிறாப்ல அவன் பாக்குறான். அப்புறம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது டப்புன்னு இவன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். என்னடா கிளம்பிட்ட, இருடா அப்படின்னு சொன்னா, இனிமே நான் எதுக்குப்பா, உனக்கு தான் அவங்க ஆளுக இருக்கிறாங்க இல்ல அப்படின்னு பேசுறாரு. பாரு இந்த ஐடியா கொடுத்ததே நீதான், நீயே ஒதுங்கினா எப்படின்னு நம்மளால நல்லா தான் கேக்குறான். இதுக்கு மத்தியில ஒரு பெரிய பேனர், எங்க பிரச்சனையை நாங்க பாத்துப்போம், வெளியாட்கள் தலையிட வேண்டாம்னு ரொம்ப கெட்ட தெளிவா தெட்ட தெளிவா வாச்சி, அதுக்கு பேர் என்ன, தெள்ள தெளிவா, கரெக்டா சொல்றடா, தெள்ள தெளிவா எழுதியிருக்கிறது. அப்ப நம்மளும் தான் வெளியாளு. அப்போ எனக்கு தான் இந்த மெசேஜானு கேட்டு கோவப்பட்டு நண்பன் அங்கிருந்து விருட்டுன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டான். ராத்திரி பார்த்தா பஞ்சாயத்து தலைவரும் நண்பனும் மீட் பண்ணிக்கிறாங்க. பஞ்சாயத்து தலைவரே பார்க்க வந்திருக்கிறார். இங்க பாரு ஹீரோ வெறும் வாள் மட்டும்தான், நீ தான் தலையில இருக்கிற மூளை, நீ இல்லாம அவங்களால எதுவும் செய்ய முடியாது, உன்னையும் ஒதுக்கிட்டு வேலை நடக்குதாமே அப்படின்னு ஏத்தி விடுறாரு. இங்க பாருங்க அவனுக்கு பின்னாடி நிறைய கூட்டம் இருக்குது, நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. அவனும் சமூக பணி செய்யறதுல கொஞ்சம் மும்முரமா இருக்கிறவன். சமூக பணிக்கு பின்னாடி தான் இந்த காதல் நட்பு இது எல்லாமே அப்படிங்கிறாரு நம்ம நண்பர். இங்க பாருப்பா, மக்கள் ஒத்துமையா இருந்தா அவங்கள ஆள்றது கஷ்டம், அவங்கள அங்கங்க பிரிச்சு வச்சாதான் ஆள முடியும். பிரித்த ஆளும் சூழ்ச்சி, அதை வச்சுதான் நாங்களும் இவ்வளவு காலமா தலைவரா உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறோங்கிறாப்ல. அப்படி ஒரு காலம் அவங்க ஒண்ணு கொண்டானோ பாத்தியா, தலைவர் நம்மள ஒண்ணு கூடி வச்சிருக்காரு, ஒன்னா வச்சிருக்காருன்னா அந்த பேர் இருக்கணுங்கிறாப்ல. மேலிடத்துல இருந்து பயங்கர பிரஷர், நம்ம பையன் தப்பு பண்ணாலும் தலையில 2 அடி அடிச்சு திருத்த வேண்டியது நம்ம கடமை இல்லையா அப்படின்னு பேசுறாப்ல. இங்க பார், அவ இப்ப இந்த தூரத்துல இவ்வளவு உயரத்துல வளர்ந்து நிக்கிறான்னா அதுக்கு உன் மூளையும் காரணம், அதுக்கு உனக்கு ப்ராஃபிட் கிடைக்க வேண்டாமா, அவகிட்ட பேசி இதெல்லாம் நான் புரிய வைக்கிறேன், அவனை கூட்டிட்டு வாங்குறாப்ல. சரி கிளம்புற அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா காலையில் நடக்கிற விஷயத்தை பத்தியும் அந்த கம்பெனி உள்ள வரதுனால நடக்கிற நல்லதை பத்தியும் லோக்கல் யூடியூப் சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்து
பார்த்துட்டு வெளியில வரும்போது நம்ம பையன் இருக்கிறாங்க. நண்பன், என்னடா இங்க இருக்கிற அப்படின்னு கேட்டா, அம்மாக்கு காய்ச்சல், மருந்து மாத்திரை வாங்க வந்தேன், வீட்டுக்கு தான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, சரி நானும் வரேன் ஒன்னா போலாம் அப்படின்றாரு நம்ம ஹீரோ. சார் இன்னும் 2 பேரும் பைக்ல ஒன்னா தான் போறாங்க. அங்க வச்சுதான், டேய் நீ சொன்னேனதான் இதுக்குள்ள இறங்கினேன், ஆனா மக்களுக்காக செய்யும் போது அதுல ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குடா, ஒரு திருப்தி இருக்குடா. அந்த சந்தோஷம் இந்த சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாதிரி இருக்குடா, நல்லா இருக்குடா அப்படின்னு பேசிட்டு வரான் நண்பன். அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. உடனே வண்டி நிக்குதுங்க. யாராது அப்படின்னு நம்ம நண்பர் கேட்பாரு. தெரியல, பாத்துட்டு வரேன்னு இவனு இறங்கி, யாருங்க இது அப்படின்னு அந்த தெருவுக்குள்ள வராங்க. பார்த்தா ஒரு 5-6 பேர் வைக்கிறாங்க. அதான் கட்சி சொல்லுதுல, ஒதுங்கி போகாம ஓவரா பண்றீங்க அப்படின்னு வம்புக்குனே வம்புலுக்குறானுங்க. நீங்க யாருங்க அப்படின்னு கேட்கும்போது, கத்தி கித்தின்னு நிறைய ஆயுதங்களை வச்சிருக்காங்க, டப்புன்னு வெட்ட வந்துட்டானுங்க. நம்மாலும் முடிஞ்ச அளவு சமாளிச்சிட்டு இருக்கிறான். ஆனாலும் முதுகுல வெட்டு, உதட்டுல வெட்டு, கையில வெட்டு, இவ்வளவு வெட்டு வாங்கிட்டு இருக்கும்போது நண்பனோட பேரை சொல்லி கூப்பிடுறான். நண்பா வாடா அப்படின்னு. ஆனா பார்த்தா பைக் மட்டும் தான் இருக்குது. பைக் மேல உட்காந்துட்டு இருந்த நண்பர் அங்க இல்ல. அதுக்குள்ள நம்ம பையில புரட்டி போட்டு வெட்டுன்னு வெட்டிட்டாங்க. அப்படியே அங்க சீனு கட்டு. அடுத்த நாள் காலையில என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. கட்சியில ஒருத்தவர் அன்னைக்கு பேசினார்ல, அவங்களே கூடிக்கிட்டா நமக்கு என்ன வேலைன்னு கேட்டார்ல, அந்த பெரியவர் ஹாஸ்பிட்டலுக்கு வரார். வெளியில இருக்கிற அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு உள்ள இருக்கிற பையனை பாக்குறதுக்காக வரார். அதே காலையில பஞ்சாயத்து தலைவர் மரத்தை நட்டுக்கிட்டு வெளியில வரும்போது முறைச்சு பார்த்துக்கிட்டே நண்பன் நிக்கிறாங்க. அவர் வண்டியில இவனு ஏறிக்கிறான். ஏறினதுமே கண்ணா அப்படின்னு பஞ்சாயத்து தலைவரை கத்த ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் அமைதியாரான டிரைவரை வெளியில அமிச்சிட்டு பேசுறாரு. பேசலாம்னு கூப்பிட்டு, வெட்டி போட்டீங்க, எப்படி அவனுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ண மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்பாப்ல. இங்க பாருப்பா, மேலிடம் முடிவு பண்ணிடுச்சு, பிரச்சனைக்குரிய ஆட்களை முடிக்க சொல்லிட்டாங்க. கூட இருந்திருந்தேன்னா உன்னையும் சேர்த்து மேலிடம் முடிச்சிடும், 2 பேரும் செத்து போயிருப்பீங்க, உன்னையாவது நான் காப்பாத்துறேன்னு நினைச்சு சந்தோஷப்படுன்றாப்ல தலைவர் பேசுறாரு. இது நான் செய்யலன்னா கட்சியில வேற எவனோ செய்வான், என்ன பண்ண சொல்றேன்னு கேட்கறாப்ல. அதே மாதிரி இப்ப நல்லா வெட்டுப்பட்டு வந்திருக்கான், ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். ஒருவேளை உயிரோட திரும்பி வந்தா உனக்கும் சரி எனக்கும் சரி 2 பேருக்குமே அது ஆபத்து. ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறவன் எந்திரிக்கவே கூடாதுன்னு நீ வேண்டிக்க அப்படின்னு சொல்றாருங்க. செத்துறணும்னு வேண்டிக்கன்னு கூட சொல்றாரு. நண்பனுக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லைனாலும் வேற வழி இல்லாம இப்படி மாட்டிக்கிட்டமேன்னு வருத்தப்பட்டான். அதுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கு பிறகுதான் மான்கறி சாப்பிடலாமான்னு நண்பன் கூப்பிட்டது, ஹீரோ கூப்பிட்டது. நண்பனும் சரின்னு ஒத்துக்கிட்டு தலைவர்கிட்டையும் சொல்லிட்டு வர்றது. இவ்வளவு விஷயம் அடுத்து நடந்திருக்குது. அந்த பக்கம் வேட்டைக்காரனுக்கு கால் வருதுங்க. ஏதோ ஒரு ரெசார்ட்டோட மேனேஜரா ஏதோ கேட்டிருக்காரு. என்ன கறி? காட்டெருமையோட கறி கேட்டிருக்காரு போல. கிலோ 2500 ரூபான்னு சொல்றேன். சரின்னு அவர் ஒத்துக்கிட்டார் போல. காலை கட் பண்ண பிறகு அடைச்சே ரெசார்ட் மேனேஜர் 3000 ரூபான்னு கேட்டிருக்கலாம் கிலோ. மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தப்படுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புடிச்சாங்கன்னா 6-7 வருஷம் ஜெயில கிடக்கணும். அவ்வளவு ரிஸ்கான வேலை, கிரைம். அவ்வளவு கஷ்டப்பட்டு வேட்டையாடினா கூட சாப்பிடுறது நாம இல்லைன்னு வருத்தப்படுறான். நிஜம்தான், இவங்க சாப்பிடுறது இல்ல. அப்படி ரிஸ்க் எடுத்து இவங்க கொடுக்குற அந்த கறிக்கு பாத்தீங்கன்னா கிலோவுக்கு வெறும் 2500 ரூபா தான். அதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்குது பாருங்க. நம்ம பாய் கூட அதான் சொல்லுவாப்ல, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்தா சாப்பிடுறது வேற ஒருத்தன், ஆனா மாட்டினா நம்மள பிடிக்குது போலீஸ் அப்படின்னு வருத்தப்படுறாரு. இதுக்கு மத்தியில டிரைவர் கூட ஏதோ ஃப்ளோல சரக்கு அடிச்சு விட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான் வேட்டைக்காரன். இதுல காண்டாயி பாய் துப்பாக்கி எடுத்துட்டு கிளம்புறார். இல்லப்பா கரெக்டா நடந்துக்கிறப்பா வாப்பான்னு திரும்ப கூப்பிட்ட பிறகு ஏறிக்கிட்டார். இந்த பக்கம் நம்ம ஆட்கள் இவங்க தங்க வேண்டிய அந்த ரூமுக்கு வந்துட்டாங்க. ஒரு சின்ன தனி வீடு மாதிரி இருக்குது வந்துட்டாங்க. சுத்தி கரண்ட் வேலி இருக்குதுங்க. அதுல பவர் ஷாக் எல்லாம் கொடுத்து வைக்கணுமா, அப்பதான் மிருகங்கள் நம்ம கிட்ட எதுவும் வச்சுக்காது, இல்லைன்னா நம்மளையே தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ நண்பனை பார்த்து சிரிக்கிறதோ வாங்கன்னு கூப்பிடுறதையோ பார்த்தா டவுட்டா தான் இருக்குது. அந்த டிரைவர் பையன் ஒரு மாதிரியாவே திரிகிறான். போன்ல பரபரப்புக்கு மத்தியில அந்த பக்கம் ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கிறா. லவ்வர் என்ன பேசுறான்னு கவனிக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல நெகட்டிவ்னு வந்திருக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்குது. இவனுக்கு அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்ல வேலை நெகட்டிவ், ஒருவேளை பாசிட்டிவ் ஆயிருந்துச்சு அப்புறம் உன்னையும் என்னையும் பிரிக்கவே முடியாதுல்ல அப்படின்னு பேசுறான். பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்திருப்பாங்க போல, என்னவோ தெரியல. இந்த பக்கம் நண்பரு வீட ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம விஓவை பாருங்க. ஹீரோ குளிக்கிறதுக்காக சட்டையை கழட்டிட்டு வெளியில போனானா, பாத்ரூம்குள்ள போனானா, ஹீரோ போட்டிருந்த அந்த சட்டையை எடுத்து விஓவை போட்டு பாக்குறாரு. கண்ணாடியில பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறாரு. அந்த ஸ்மெல்லு, அந்த Dress எல்லாமே இவனுக்கு பிடிச்சிருக்குது. என்னடா அது, அவன மாதிரி அவனு ஆசைப்படுறியா அப்படின்னு நண்பர் கேப்பாப்ல. விஓவோ பதில் எதுவும் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. சட்டையை போட்டு பார்த்த வரைக்கும் ஓகே, அந்த சட்டையில இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லு, அத மோந்து பாக்குற விதத்தை பார்த்தா ஒருபடி மேலேயே நம்ம ஹீரோ மேல விஓ பாசத்தை காட்டுறாப்லையோ அப்படின்னு தோணுது. அங்கேயே துப்பாக்கி ஒண்ணு இருக்கிறத பார்த்துட்டு நண்பர் பயப்படுறார். ஒருவேளை நம்மள சுட்டு தள்ளுறதுக்காக தான் வர சொல்லிருக்கானோன்ட்டு. இந்த பக்கம் வேட்டைக்காரங்க ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. எடுத்துட்டு வந்த சாணி எடுத்து உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிக்கிட்டு காட்டுக்குள்ள வேட்டையாட கிளம்பிட்டாங்க. சுத்தியும் முத்தியும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு வித்தியாசமான ஒரு மான் இருக்குதுங்க. பாக்குறதுக்கு தம்மா தூண்டா இருக்குது. பன்னியா மானானு வித்தியாசம் சொல்றது அவ்வளவு கஷ்டம். ஏதோ குறுகமானா ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க. அதை விரட்ட ஆரம்பிச்சிட்டான். அது எகிரி குதிச்சு எப்படி போனாலும் பின்னாடியே வெட்டிட்டு போய் சறுக்கிக்கிட்டே போய் ஒரு சுடு சுட்டாங்க. எஸ், சுட்டதுமே அது செத்துருச்சு. அப்புறம் மித்தாட்களும் வந்துட்டாங்க. இங்க வந்து பார்த்தா அதோட கழுத்துல ஏதோ தாயத்து மாதிரி தொங்குதுங்க. அது என்னன்னா, கிராமவாசிங்க கடவுளுக்காக நேர்ந்து விட்டு இந்த மாதிரி தாயத்தை கட்டுவாங்களாம். நாளப்பின்னா அவங்களே வேட்டைக்கு வந்தாலும் தாயத்தை பார்த்துட்டு குலதெய்வத்துக்கு நேர்ந்து விட்டதுன்னு அதை விட்டுட்டு போயிடுவாங்க. அதை போய் சுட்டுட்டீங்களேன்னு அந்த மலைவாசி வருத்தப்படுவான். பிரச்சனை ஆயிடும், சாமி குத்தம் ஆயிடலாம் சொல்லுவான். அடே போடா, நல்லா ஒண்ணும்லடா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சாக்கில கட்டிட்டு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இங்க குளிர் காயறதுக்காக கேம்ப் ஃபயரை போட்டாச்சு. அந்த டிரைவர் பையன்
சரி நான் கிளம்புறேன், அப்பா தேடுவாருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. டிரைவர் பையனோட வண்டியும் அந்த பக்கம் வேட்டக்காரனோட வண்டியும் இப்போ மலையில ஒரே பக்கம் வந்துருச்சு. இப்போ அவங்க 2 பேருக்குள்ளேயே சண்டை, யாரு விலகி இந்த பக்கத்துல போறதுன்னு. மலையை ஒட்டி இருக்கிற பக்கம் போறது ஈஸி, ஏன்னா சேஃபா அங்க லேண்ட் ஆயிக்கலாம். இந்த பக்கம் பள்ளத்து பக்கம் டர்ன் பண்ணி போனோம்னா கொஞ்சம் கஷ்டம், ரிஸ்க். அதனால இந்த டிரைவர் வம்புக்குன்னு மலை பக்கம் ஒட்டி நிப்பாட்டிப்பாங்க. அந்த பக்கம் வர வண்டி போலீஸ் வண்டியா இருக்க போதுன்னு வேட்டக்காரன் பயப்படுறான். ஆனா அந்த பக்கம் இருக்கிற வண்டி நம்ம டிரைவர் தம்பியோட வண்டி. அவன் யாரா அவன் முட்டா பையங்க நம்மள பார்த்துட்டு அவன் பள்ளத்து பக்கம் டர்ன் பண்ணி வண்டி எடுத்துட்டு போயிட்டான். இதுல என்ன இந்த டிரைவர்களுக்கு கெத்து வண்டி கிடக்குதுன்னு தெரியல. ஒரு வழியா தாண்டி இந்த பக்கம் வந்தா இங்க அவ்வளவு பெரிய யானை நிக்குது. காதலி கிட்ட மெசேஜ் பண்ணிக்கிட்டே இவ்வளவு பெரிய யானை நிக்கிறத அந்த பையன் கவனிக்கல. துந்துக்கையை நீட்டி உள்ள இருந்து ஏதாவது வாழைப்பழம் இலப்பழம் கிடைக்குமான்னு அந்த யானை பாத்துக்கிட்டு இருக்க மிரண்டு போயிட்டான். உசுறு போய் உசுறு வருது அவனுக்கு. ஒன்னும் செய்யாம விட்டுட்டு போனது அதிசயம் தான். அப்பதான் டெஸ்ட் நெகட்டிவ்னு வீடியோவே எடுத்து அனுப்பிச்சிருக்கா. அதை பார்த்த பிறதான் இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் டென்ஷனா இருந்தவன் இப்ப கொஞ்சம் சந்தோஷமா பேசுறான். கல்லிங்கிறான். என்னத்த கல்லியோ. இங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள சரக்க வச்சுட்டு இன்னும் கூலிங் ஏறிடுச்சா ஏறலையான்னு வியோவை பார்த்துட்டு இருக்கிறார். வெளியில பார்த்தா சார்னு சத்தம். நம்ம ஹீரோவை தான் கூப்பிடுறாங்க. வேட்டக்காரங்க இங்கதான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ மான் கெட்டிருந்தாருல, அதுக்காக அந்த வேட்டக்காரன் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுத்துருக்கான் போல. இந்த மானை பார்த்ததும் ஹீரோவே பதறாப்ல. இது சாதாரண மான் இல்லையா, அரிய வகை மானா. இதை பிடிச்சோம் வேட்டையாடணும் சாப்பிட்டோன்னு தெரிஞ்சா கவர்மெண்ட் 6-7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்குமா. இவ்வளவு ரிஸ்கா அப்படின்னு பேசுறாரு. ஏதோ விட்டுன்னு ஓடிச்சு சுட்டுட்டான். சுட்ட பிறகு பார்த்தா இந்த வகைன்னு தெரிஞ்சு விட்டுற முடியுமா, சமைச்சு சாப்பிட்டுருவோம் சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. நம்ம ஆளு வருத்தப்படுறாரு. டென்ஷன்ல சிகரெட் அடிக்கும் போது விஓ ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறார். தாயத்தை எடுத்து பையில போட்டு மானை அறுக்க ஆரம்பிச்சிட்டாரு வேட்டக்காரன். பாய் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் வேலை தேவையா அப்படின்னு டிரைவர் கேட்டா வேற என்ன பண்றது, வயசாயிடுச்சு, நிறைய மெடிக்கல் செலவு வருது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதானே உண்டு அப்படிங்கிறாப்ல. அப்புறம் மானை பார்பிக்யூ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா விஓ கிட்ட வேட்டக்காரன் இதுக்கு முன்னாடி ஒரு காட்டரமே கூட எதுக்கு சண்டை போடுறாப்ல ஒரு சூழல். விரட்டி வந்து ஓங்கி ஒரு முட்டி இருக்குது. அப்படி முட்டும் போது நடுவுல ஒரு மரம் இருந்ததுனால மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். எருவு மாட்டோட அந்த கொம்பு மரத்தை பொளந்து பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த இவன் உடம்புல இறங்கி இருக்குது. அதுல ஏற்பட்ட காயம் தான் இதோ பாருங்கன்னு கையில காட்டுறாருங்க. எவ்வளவு பெரிய தழும்புன்னு பாருங்க. அந்த வெட்டுக்காயத்துக்கு பிறகு 2 மாசம் ஆச்சா மறுபடியும் காட்டுக்குள்ள வரதுக்கு. இப்படி எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் சுத்தி இருக்கிற அந்த கம்பிகள்ல சரி பண்ணி கரண்ட பாஸ் பண்ற வேலையில நம்ம ஆளு இருக்கிறான். வேட்டக்காரனும் சரி நான் கிளம்புறேன்னு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க பாரு ஸ்ட்ரைட்டா கீழே இறங்கணும், நடுவுல மறுபடியும் வேட்டை கீட்டெல்லாம் காட்டுக்குள்ள தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாரு ஹீரோ. அதெல்லாம் அப்படி பண்ணுவனா, கீழே தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேட்டக்காரன் போறான். அந்த தாயத்தை எடுத்து டிரைவரோட வேன்ல கட்டிட்டான். ஜீப்ல கட்டிட்டான். சாமி குத்தம் ஆகுமோ என்னவோ தெரியல. வண்டியில இவங்க ஆட்கள் எல்லாம் புறப்பட்டு போறாங்க. இந்த பக்கம் சரக்கு சைடு டிஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிடறதுக்கு விஓ உட்காந்துட்டார். கேப் கிடைக்கும் போது அந்த வேலி மேல கைய வச்சிட்டு நன்மை பேசிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட, தலைவர்கிட்ட தான். ஐட்டம் வந்துருச்சுங்கிறான். எதை சொல்றான், மான் கறி ரெடி ஆயிடுச்சு, மான் வந்துருச்சுங்கிறான். அப்போ போலீஸ் அனுப்பட்டுமான்னு கேட்க இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானே சொல்றேன், அதுக்கு பிறகு அனுப்பிச்சு விட்டா போதும்னு சொல்லுவான் பாருங்க. அதே சமயம் இங்க நம்ம ஹீரோ கரண்ட் வேலைக்கு பவர் கொடுக்குறார். கரெக்டா பவர் கொடுக்கும்போது அவன் கை எடுத்துட்டான். ஜஸ்ட் மிஸ். அவன் கை வச்சிட்டு இருந்ததை நாம பார்த்தோம். நம்ம ஹீரோ பார்த்தானா என்னன்னு தெரியல. அப்புறம் அந்த துப்பாக்கி எடுத்து காமிச்சிட்டு இருக்கும்போது ஏண்டா எருமாடை வந்தா சுடுவியாடா அப்படின்னு கேட்டா எருமாடு இல்ல, எந்த மாடை பார்த்தாலும் சுடுவேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டையே காட்டுவான். ஃப்ரெண்டு பயந்துருவாரு. விஓ பயப்படுறதுல கொஞ்சம் செல்லமா தான் விளாண்டுட்டு இருக்கிறார். அப்புறம் நம்ம கீழே தான் இறங்க போறோமான்னு கேட்டா வேட்டக்காரன் பாய் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்னா போற வழியில காட்டெருமை கிலோ 2500 ரூபாய்க்கு ரேட்டு பேசிருக்கிறாருல, சோ அதை வேட்டையாடுறதுக்கான வேலையில இறங்குவார் போல தெரியுது. இந்த பக்கம் சரக்க ஊத்தியாச்சு, அடிச்சிட்டு இருக்காங்க. சரக்கு அடிச்சா உள்ள மனசுல தான் வெளியில வந்துருவாமே. இங்க அந்த மாதிரி ஏதாவது மனசுல வெளியில இருந்தா சொல்லு பாப்போம் அப்படின்னு நம்ம விஓட்ட கேட்டா எனக்கெல்லாம் அப்படி மனசுக்குள்ள ஒண்ணுமில்ல அப்படிங்கிறாரு விஓ. அவன் தான் இப்ப புதுசா ஏதோ டாவடிச்சிட்டு இருக்கான், டபுள் சைடு லவ் போல தெரியுதுன்னு எடுத்து சொல்லுவார். கூடவே அன்னைக்கு கல்யாண வீட்டுல தகராறு நடந்ததுல, என் தங்கச்சியாடா ரூட்டு உரன்னு ஒருத்தன் வந்து உன் கூட சண்டை போட்டான்ல, சொல்ல போனா அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருந்தது ஒன்ன இல்லடா ஹீரோ, இதோ உன் கூட இருக்கிற இந்த நண்பனை. இது தெரியாம அந்த பையன் ஆளை மாத்தி உன் கூட சண்டை போட்டுட்டான்னு எடுத்து சொல்றாரு. என்னடான்னு கேட்டா ஆமா டபுள்ல ஓடுதுன்னு சொல்றான். அன்னைக்கு அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருந்தது கூடவே இருந்த நண்பனத்தான். அதே மாதிரி சண்டை நடக்குதுன்னு சொல்லும் போது இவனுக்கு கைகள் விருதுக்கு அந்த பொண்ணு தான் வந்து கச்சிப்பை கொடுத்துருக்கும். அப்பதான் பிரச்சனைன்னு விஓ ஓடி வந்திருப்பாரு. சண்டை நடந்திருக்கு, இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்திருப்போம். என்னடா அவ்வளவு சின்சியர் லவான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, பாக்குறோம் சிரிக்கிறோம் பேசுறோம் அவ்வளவுதாங்கிறான் நண்பன். அந்த பக்கம் மான்கறியை வாட்டிக்கிட்டே இவனை நிறைய பேர் செஞ்சு போட முயற்சி பண்ணாங்க இல்ல, ஹாஸ்பிட்டல்ல கிடந்தான்ல, அப்போ ஒருத்தர் பார்க்க வந்தார் இந்த பெரியவர். அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறத இப்ப நம்ம ஹீரோ எடுத்து சொல்றாரு. அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு உள்ள வந்து நம்ம வேலை பார்த்து மிரட்டதான் செய்யறாரு. தேவையில்லாத வேலை எதுக்கு, வலிக்குதா அப்படின்னு திரும்ப கேக்குறாரு. வெட்டினவன் எங்க ஜாதிக்காரங்கிறதுனால அவ்வளவா வலி தெரியல சார் நம்மால நக்கலா சொல்லுவான். எஸ் அப்படிதான் சொன்னான். இதுக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு பெரிய கலவரமா விபத்தான் தெரியல, 30க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருப்பாங்க. அப்ப அங்க ஒரு குழந்தை அனாதை இருக்கும். அந்த 6 மாச குழந்தை தான் எங்க அப்பா என்ன எடுத்து வளர்த்தாரு அப்படின்னு உள்ள கதை போக வெளியில அப்பா அதே கதையை தான் சொல்றாரு. ரத்த வலி சொந்தமெல்லாம் இல்ல, 6 மாச குழந்தைய பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தூக்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு இந்த பக்கம் அப்பா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். கலவரத்துக்கு நடுவுல அப்பயே சர்வே பண்ணவன் சார் நானு, இதையெல்லாம் தாண்டி உயிரோட இருப்பேன்
ஜெயிப்பேன் அப்படிங்கிறாப்ல. ஆனா நீ சண்டை போட்டது அதிகாரத்தை எதிர்த்து, அவ்வளவு ஈஸியா அதிகாரத்தை எதிர்த்து ஜெயிச்சிட முடியாது தம்பிங்கிறாப்ல. பாரு, நேத்தே நாங்க அந்த கம்பெனியோட சேர்ந்து ஒரு உடன்படிக்கையை போட்டோம். கம்பெனி என்ன பேசணுங்கிற ஸ்கிரிப்டையும் கொடுத்துட்டோம். கம்பெனிக்காரங்க இதை விட பெரிய ஆஃபரா வச்சிருந்தாங்க. ஆனா இது கொடுத்தா போதும்னு கிடைக்கிற நிலங்களை கம்மியா ஒத்துக்கிட்டு அதுக்கு பதிலா பணத்தை நிறைய வாங்கிட்டு நீ ஓடி போயிட்டேன்னு கம்பெனி இப்ப வெளியில காலனி கிட்ட சொல்லுமா. ஆனா காலனிக்காரங்களுக்கு நீ என்ன பிராமிஸ் பண்ணியோ அதையெல்லாம் கம்பெனி டெஃபினட்டா செஞ்சு கொடுக்கும். கூட எங்களுக்கு செய்ய வேண்டியதையும் சேர்த்து செய்வாங்க. ஒருபடி மேல கூட நாங்க செஞ்சு கொடுக்கிறோம். ஆனா செஞ்சதெல்லாம் நாங்களா இருக்கணும். கிடைக்கிற பேரெல்லாம் அரசியல்வாதிங்க எங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கணும். ஊர்க்காரங்க கோவம் எல்லாம் ஓ மேலதான் இருக்கும் பாத்துக்கோங்கிறாரு பெரியவர். பரவாயில்ல சார், பெரிய லெவல்ல சதியெல்லாம் பண்ணிட்டீங்க போல. ஆனா ஒரு மேட்டரை விட்டுட்டீங்க. இன்னும் நான் உயிரோட தான் இருக்கிறேன். நான் எதிர்பார்த்தது கம்பெனி அந்த காலனிக்கு செய்யணும்னு தான். அதுவும் நடக்குது. சோ ஜெயிச்சது நான் தாங்கிறாரு நம்ம ஹீரோ. ஆனாலும் இது எல்லாம் தாண்டி நான் வாய திறந்தா பிரச்சனை எவ்வளவு பெருசாகணும் தெரியும்ல அப்படின்னு கேட்க, ஆமா தம்பி, எல்லாருக்குமே பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, கட்சி செய்யுங்கிறாப்ல. அப்ப எனக்கு ஒரு அரசு வேலையை வாங்கி கொடுங்க, அமைதியா போயிடுறேன் அப்படிங்கிறார். அரசு வேலைங்கிறது ரொம்ப பெருசு. இருந்தாலும் பெரியவர் சரின்னு ஒத்துக்கிட்டு வெளியில போறார். பையன் ரொம்ப சூடா இருக்கிறான். கொஞ்ச காலம் அவனை ரொம்ப தூரமா வைக்கிறது நல்லதுன்னு முடிவு பண்ணி அதுவும் வனத்துறையில ஒரு வேலை போட்டு காட்டு பக்கம் அமுச்சு வச்சது இதுக்குதான். இப்படித்தான் நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. அடா பாவி, இப்படி ஒரு டீல் போட்டு தான் உனக்கு வேலை கிடைச்சதாடா. நான் கூட ப்ராப்பரா எக்ஸாம் எல்லாம் எழுதி கஷ்டப்பட்டு போயிருப்பேன் நினைச்சேன்னு சொல்ல, அந்த எழுதுறதுலாம் நமக்கு எதுவும் வராது, அப்பாவோட திருப்திக்காக தான் எக்ஸாம் எழுத போனேங்கிறாரு நம்ம ஹீரோ. இதுதான் அப்ப நடந்த கதை. இப்ப இந்த பக்கத்துல பார்த்தா வேட்டைக்காரன் வேற ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டுறான். கையில துப்பாக்கி எடுத்துட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள வேட்டைக்கு இறங்கிட்டான். டிரைவருக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. அந்த தாயத்தையே குறுகுறுன்னு பாக்குறான். தெய்வ குத்தமாயிடுமோ என்னவோன்னு. மலைவாசியோட சேர்ந்து எருவு மாடு திரியக்கூடிய அந்த பகுதியை கண்டுபிடிச்சு அந்த பக்கம் வந்துட்டாங்க. மனசுல இருக்கிற எல்லாத்தையும் நாங்க எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். நீ என்னடா கொட்டாம இருக்கிற? அன்னைக்கு ராத்திரி பீச்சோரமா வச்சு தெருவில் வச்சு என்ன வெட்டினாங்களே, 12 வெட்டு. அதெல்லாம் பெரிய வழியா தெரியல. ஒருத்த முதுகுல குத்திட்டான், அதுதான்டா ரணவனையா இருந்தது, ரணவலியா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது வியோவுக்கு லைட்டா உரைக்குது என்ன நடந்துச்சுன்னு. அன்னைக்கு என்ன போட்டுருவாயின்னு தெரிஞ்சுதானே என்ன அந்த சந்துக்குள்ள விட்டுட்டு நீ பைக்ல இல்லாம ஓடி போயிட்ட அப்படின்னு சொல்றாரு. வியோ மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டதும் கோவத்துல அப்படி கட்டி ஏறி அவன் கழுத்தை பிடிச்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டார். ஹீரோ வேண்டான்னு தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அங்க நடக்கிற சண்டையை ஒரு பக்கமும் காட்டுக்குள்ள நடக்கிற இந்த வேட்டையை ஒரு பக்கமும் காட்டுவாங்க. எஸ், காட்டுக்குள்ள ஒரு பலமான காட்டெருமை ஒண்ணு தெரியுது. அதை போடுறதுக்காக துப்பாக்கியோட இவன் நெருங்கி போயிட்டு இருக்கிறான். ஒரு மரத்து மேல இருந்துகிட்டு குறிபாத்து அந்த எருமையை சுடுறாங்க. கரெக்டா குறிபாத்து சுட்டுட்டான். அங்க கரெக்டா குறிபாத்து சுட கரெக்டா பட்டாலும் மாட்டோட பின்னாடி தான் பட்டுருச்சு. சோ உசுருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. ஆனா குண்டடி பட்டதுனால பயங்கர கோவத்துல இருக்குது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா என்ன சொன்னாலும் கேட்காம அடிச்சிட்டு இருக்கிற நம்ம வியோவை பலார்னு ஒரு அற விட்டாங்க. நம்ம ஹீரோ அற விட்டான். இது ஒரு பக்கம்னா அடுத்து ரெண்டாவதா ஒரு துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு தான் நம்ம ஆட்கள் எல்லாம் பதறிக்கிட்டு ஓடியாராங்க. என்னடா இருக்குன்னு பார்த்தா மரத்து கிளையில அந்த துப்பாக்கி சிக்கிக்கிட்டு இருக்க, அதை இழுக்கிற பேருவில நீ இழுக்கும் போது இவன் மேலேயே குண்டடி பட்டுருச்சு. வேட்டைக்காரனுக்கே குண்டா அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ அதான் பேசிட்டு இருக்கிறோம்ல, முழுசா பேச விடாம குறுக்க புந்துக்கிட்டு அப்படின்னு நம்ம ஆளு நடுவுல உட்காந்துட்டான். அப்பெல்லாம் உங்க அம்மா ஜாதி பார்த்து எனக்கு தனி டம்ளரை கொடுக்கும்போது உங்க அம்மா கூட எனக்காக சண்டை போடுவேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னை விட புத்திசாலி நீ. எனக்கு என்னெல்லாம் கிடைக்க இருந்ததோ அதெல்லாம் சொல்ல போனா உனக்கு கிடைக்க வேண்டியது. கம்பெனி வந்தது, மக்கள் பின்னாடி நின்னது, அப்புறம் போராட்டம் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணி கம்பெனி வேணும்னு நாம போராட்டம் பண்ணது, இது எல்லாம் நீ கொடுத்த ஐடியா தான். ஆனா இதெல்லாம் பண்ணும்போது என் மக்களே உன்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு தூரம் போயிட்டே இருந்தாங்க, தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. அது உன்னை தனிமைப்படுத்தி இருக்குது. அப்புறம் நீ வேற, நீ காதலிக்கிற பொண்ணை நான் காதலிக்கிறத வேற தப்பா நினைச்சிட்டேன். அது இன்னும் ஏத்தி விட்டுருக்கோம். அப்புறம் பழைய மாதிரி எல்லாமே இருந்தா நல்லா இருக்குன்னு யோசிச்சிருப்பேன். என்னையும் சேர்த்து உன் கூடயே வச்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தான் கம்பெனி வேணும்னு போராட்டம் பண்ணிட்டு இருந்த அந்த குரூப்ல இருந்து என்ன தனிமைப்படுத்த நினைச்சேன். ஆனா இதுக்கு மத்தியில அந்த பஞ்சாயத்து தலைவர் இப்பேற்பட்ட ஒரு பிளான போடுவான்னு உனக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா அப்படின்னு கரெக்டா கேக்குறான் நண்பன். ஆமா, அதை புரிஞ்சுக்கும் போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறான் நண்பனுங்க. இப்ப அதே நாள் பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல தெருக்குள்ள நம்ம ஹீரோ போகும்போது எதுக்க சில பேரு ஹாய் சொல்லி கூட்டு வராங்க. பார்த்தா இங்க என்னடா எல்லாரும் இங்க நிக்கிறீங்க, என்னடா மேட்டர், தலைவர் எங்கடான்னு கேட்டா தலைவர் காருக்குள்ள இருக்கிறார். போன்ல முடிச்சிருங்கடான்னு தெருவுக்குள்ள இருக்கிற அந்த பசங்களுக்கு மெசேஜ் போடுறாரு. போன்ல கொடுக்குறாரு மெசேஜ். பேச சொன்னவர் இங்க இருக்கிறாருன்னா அப்ப எங்க என்ன நடக்குதுடா அப்படின்னு அங்க போக பார்த்தா இந்த குரூப் போக விடாம பிடிக்க பாக்குறாங்க. அதையெல்லாம் தாண்டி விடுங்கடான்னு அங்க இருந்து ஓடியாருவான். தெருவுக்குள்ள ஓடியாரும்போது இவங்க வெட்டி சாச்சிட்டு இருக்காங்க. இவனை பார்த்ததும் தான் பயந்து ஓடினாங்க. அதுக்கு பிறகு அங்க இருந்து சத்தம் போட்டு ரோட்ல போன ஒரு வண்டியை நிப்பாட்டி இவனை கார்ல ஏத்தி ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டது வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணது நண்பன் தான். பிளாஷ்பேக் முடிஞ்சு இப்ப நடப்புக்கு வரான். நம்ம ஹீரோ சொல்லுவான், உன்னை மன்னிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எடுத்துக்கிட்டேங்கிறாப்ல. உன்னை மன்னிச்ச பிறகுதான் உன்னை பார்க்கணும்னு இருந்தேன். ஏன்னா மன்னிக்காம உன்னை பார்த்தேன் கொன்னே போட்டிருப்பேன். அதுக்கு தான் இவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டேங்கிறாப்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் விட எனக்கு உன்னை தாண்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம வியோவை பாருங்க. டப்புன்னு வியோவோட முகத்தை கவனிங்க. அவன் உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைல பாருங்க. கொஞ்சம் நளினம் தெரியும். பொண்ணுங்க உட்கார்ந்து இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். நம்ம ஹீரோ போட்டிருந்த அந்த சட்டையை வேற போட்டு பத்தாவதுக்கும் மோந்தும் பார்த்தாரு. எல்லாரையும் விட ஒருபடி நம்ம ஹீரோ மேல பாசம் அதிகமாவே வச்சிருக்கிறார். ஆனா அப்பேற்பட்ட பாசம் வச்சிருக்கிற நம்ம ஹீரோ வாயில இருந்து என்ன வருது, உலகத்துல இருக்கிற எல்லாரையும் விட எனக்கு ஒன்னதாண்டா ரொம்ப பிடிக்கும்னு
காப்பாத்தணும்னு நண்பனை பார்த்து சொல்றாரு. அப்ப இவருக்கு அது எவ்வளவு ஒரு பொறாமையா கோவமா இருக்கும். அப்படியே ஒடிஞ்சு போய் உள்ள வராருங்க. இந்த பக்கம் நண்பரோ அந்த சம்பவத்துக்கு பிறகு நீ பெட்ல கிடந்தவன் தேடி வந்துட்ட, ஆனா தினம் தினம் குற்ற உணர்ச்சியில நான் செத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு நண்பர். அதே மாதிரி என்ன சொன்ன, நான் லவ் பண்ற பொண்ண நீ கரெக்ட் பண்ணிடுவோம்லாம் எனக்கு பயம் இல்லடா, எங்க அந்த பொண்ணு ஒன்ன கரெக்ட் பண்ணிடுமோன்னு தான் எனக்கு பயம் அப்படின்னாரு நண்பர். இப்ப நிலைமை தலைகீழா மாறி போச்சு. அந்த சம்பவத்துக்கு பிறகு யாருக்கும் வாளா இருக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டேன், கடைசியில என்ன வாளாவே ஆக்கிட்டான், எச்ச பொறுக்கி ஆக்கிட்டான் அந்த பஞ்சாயத்து தலைவர்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறார் நண்பர். எல்லாத்தையும் மாத்திரம் மறுபடியும் நான் ஊருக்கு வரேன், மொத்தத்தையும் தலைகீழா புரட்டி போடுறோம், நீ வாள் இல்ல தலைங்கிறத ப்ரூவ் பண்றோங்கிறாப்ல. ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டாங்க. ஆனா அதே சமயம் உள்ள ஏதோ தீ பிடிக்கிறாப்ல சத்தம். என்னடான்னு பார்த்தா எந்த சட்டைய போட்டு பார்த்து மோந்து பார்த்தானோ அந்த சட்டையை எரிச்சிட்டான் நம்ம வியோவோ. என்னடா பண்ணி வச்சிருக்கிறேன்னு கூடவே எல்லாம் சேர்த்து எரிஞ்சுக்கிட்டு இருந்த மொத்தத்தையும் கொண்டு வந்து போட்டு வெளியில போட்டு அணைச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா நமக்கு புரியுது, அவன் பொறாமையோட உச்சத்துக்கு போய் இப்படி பண்ணிருக்கான்ட்டு. அந்த பக்கம் பார்த்தா குண்டடி பட்டிருக்கிறது யாருக்கு, நம்ம வேட்டக்காரனுக்கு. உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜீப்போட டிரைவர் இப்போ இந்த நிலைமையில ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா எதுக்கு காட்டுக்குள்ள வந்தோன்றது தெரிஞ்சிடும், என் ஜீப்பை புடுங்கிடுவாங்க, என் வாழ்வாதாரம் போயிடும், குடும்பம் குட்டிக்காரன், அதனால போலீஸ் வண்டி வண்டு போகக்கூடிய அந்த பாதையில இவனை கொண்டு வந்து போட்டுருவோம். அவங்க யாராவது வந்து பார்த்தாங்கன்னா இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காப்பாத்துவாங்க, வண்டியை தப்பிச்சிடணும், தான் வண்டியை காப்பாத்த நினைக்கிறான். ஆனா பாய் என்ன சொல்றாரு, ஒரு உசுரோட வேல்யூ என்னன்னு தெரியுமாடா உனக்கு, என்ன பேச்சு பேசுற அப்படின்னு சத்தம் போறார். இதுக்கு மத்தியில வேட்டக்காரனே கூப்பிடுறான். பயப்படலாம் வேண்டாம், ஒரு கத்தி இருந்தா என்கிட்ட கொடுங்க, தண்ணிக்குள்ள என்ன இறக்கி விடுங்க, நானே உள்ள இருக்கிற அந்த குண்டை எடுக்கிறேன், அதுக்கு பிறகு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க, யாராவது கேட்டா மாடு முட்டிருச்சு அது இதுன்னு ஏதாவது கதை சொல்லிக்கலாம், கிளம்புங்க அப்படின்னு கூட்டு போறார். வண்டி வேகமா போய் ஒரு ஆத்து பக்கம் நிக்குது. கையில கத்தியை வாங்கிட்டு ஆத்துக்குள்ள இறங்குறார். தீப்பந்தம் எல்லாம் ரெடி பண்ணிப்பாங்க, ஏன்னா குண்டை எடுத்த பிறகு அந்த புண்ணை கொஞ்சம் பொசுக்கி விடலாமே அப்படின்னு பாக்குறாரு போல. நம்மளும் தண்ணிக்குள்ள இறங்கி கத்தியால ஏதோ ஒரு வேலை பாக்குறான். அப்புறம் மயங்கி விழுந்துடுறாங்க. மீதி ஆட்கள்லாம் ஓடி போய் தூக்கி வண்டியில போட்டு வேகமா அங்க வந்து கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வியோவை கூல் பண்றதுக்கு சரக்குத்தி கொடுத்தாலே போதும், அதனால சரக்குத்தி கொடுத்து இந்த ஆடுறா அப்படின்னு அடிக்க சொல்லி வியோவை கூல் பண்றாங்க. இந்த கேப்ல நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் வருதுங்க. பஞ்சாயத்து தலைவர் தான் பேசுறாரு. தலைவரே, முன்ன மாதிரி எல்லாம் அவன் இல்ல தலைவரே, பக்காவா நல்லா பேசுறான், அவனால எந்த பிரச்சனையும் வராது, விட்டுறலாம் அந்த மேட்டர் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு பேசும்போது, என்னடா நண்பர்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் ஜோடி சேர்ந்துட்டீங்களோ, வேற மாதிரி பேசுற அப்படிங்கிறாரு. ஆம்பளை மாதிரி பேசுறா அப்படின்னு சொன்னதும் சுருக்குன்னு நம்ம பையில கோவம் வந்துருச்சு. அப்ப தெளிவா கேட்டுக்கோ, என்ன மீறி அவனை உன்னால எதுவும் செய்ய முடியாதியா அப்படின்னு போனை கட் பண்றாங்க. தலைவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணாத என்ன அப்படின்னு வியோ கிட்ட சொல்லிட்டு அந்த கறியை சாப்பிடறதுக்காக தட்டுல எடுத்து வைப்பான் பாருங்க, வேகமா ஓடி வந்து தட்டி விடுறாங்க. என்னடாச்சு உனக்கு ஹீரோ கேட்க, சரக்கு அடிச்சா நிறைய உளருவாங்கன்னு சொல்றேன்ல, இதையும் சேர்த்து உளறேன் கேளு, நாம இங்க வரப்போறோம், இப்படி மான்கறியை சாப்பிட போறோங்கிறது நம்ம 3 பேரை தவிர 4வது ஒருத்தவருக்கு தெரியும், அந்த பஞ்சாயத்து தலைவருக்குன்னு எடுத்து சொல்றாப்ல. எல்லாரும் தாண்டா இங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, கம்பெனி அது பண்ணு இது பண்ணு சொல்லுச்சுல, அந்த எந்த வேலையும் நடக்கல, இடத்த கம்பெனி எடுத்துக்கிச்சு, ஆனா வீடு உன் காலனி மக்களுக்கு கிடைக்கல, அரசியல்வாதிகள் உள்ள புகுந்து ஃபுல்லாத்தையும் குலைச்சு விட்டானுங்க. இப்படி எல்லாம் பேசும்போது, ஏண்டா அதையெல்லாம் எதிர்த்து கேட்க வேண்டிய நீதானடா, ஏண்டா நீ கேட்கல அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டை பார்த்து ஹீரோ கேட்பாப்ல. அதான் ஒதுக்கிறாங்கல்ல, ஆனா ஊனா நீ எங்க காலனி ஆள் இல்ல, நீ பேசாத என்ன ஒதுக்குறாங்கல்ல அப்படின்னு நான் நண்பர் சொல்லுவார். அப்படி சொன்னாலும் உன்னை தள்ளி விட்டாலும் உன்னை அடிச்சே துரத்தினாலும் நியாயம் என்னங்கிறது உனக்கு தெரியும்ல, நியாயத்தின் பக்கம் நீ நிக்கமுல அப்படின்னு கேட்கிறாப்ல. வாஸ்தவமான கேள்வி. வியோவோ நீ என்னையா பண்ணனு கேட்டா, பஞ்சாயத்து தலைவர் எதிர்த்து என்னால என்ன பண்ண முடியும்னு அமைதியாயிடுறான். சரி விடு, எல்லாத்தையும் முதல்ல இருந்து சரி பண்ணுவோம், அவங்களுக்கு என்ன கண்டால பயம், நானே அந்த பயத்தை காட்டுறேங்கிறாரு ஹீரோ. அதெல்லாம் அப்புறம் பாப்போம், என்ன இடத்துல வேணாலும் போலீஸ் வரும், போலீஸ் வரதுக்குள்ள இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ண யோசிக்கிறாங்க. அந்த மானோட ஒரு முடி கிடந்தா கூட போதுமா, டிஎன்ஏ டெஸ்ட்ல மான் தான் இங்க இருந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. சோ எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும் முடிவு பண்ணி அந்த மான் சம்பந்தமா என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு எரிக்க பாக்குறாங்க. சோப்பு போட்டு கழுவுறாங்க. அது இருந்த இடத்த வெட்டின இடத்துல எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து அந்த கறியை எடுத்துருப்பான் நம்ம வியோவோ. எல்லாத்தையும் எடுத்துட்டேல அப்படின்னு கேட்கும்போது கிண்ணம் அவர் கையில தான் இருக்குது. எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டி மொத்தத்தையும் 2 முடிச்சில போட்டு இதெல்லாம் நாங்க அப்புறப்படுத்துறோம்னு கிளம்பிடுறாங்க. ஓடுறாங்க காட்டுக்குள்ள. இந்த பக்கம் அந்த உசுரை காப்பாத்துறதுக்காக ஜீப்ல இவங்க போராடிட்டு இருக்காங்க. தண்ணி கேப்பான், தண்ணி குடுக்குறாரு பாய், ஆனா கை ஒரு மாதிரி தொங்கிடுச்சு. இங்க மான்கறியை தூக்கி வீசுறதுக்காக இன்னும் காட்டுக்குள்ள வேகமா ஓடிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து நிறைய வேன் வரத கவனிக்கிறாங்க. எல்லாமே மேபி வேனு ஜீப்பு போலீஸ் வண்டி வருது போல தெரியுது. சரின்னு மான்கறியை அப்புறப்படுத்த போன இடத்துல அங்க குண்டடி பட்ட அந்த காட்டெருமை அது சும்மா விடுமா, படு வேகமா குத்தி தள்ள வருது. குறுக்கால இருந்த மரத்தை விறகெல்லாத்தையும் வெட்டி சாச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. இவங்க தண்ணிக்குள்ள கூட அதுக்கு பயந்து இறங்கிட்டாங்க. ஆனாலும் கொய்யால அது விடுறாப்ல தெரியலங்க. இப்போ ஒரு பெரிய பள்ளம் வந்துருச்சு, ஒரு அருவி மாதிரி கீழே. அதோட எட்ஜில் நிக்கிறாங்க. அப்பையும் அந்த மாடு அடங்குன்னு பார்த்தா அடங்கல. அப்பையும் இவங்களுக்கு குத்துறதுக்காக வர மேல இருந்து 50-100 அடி உயரத்துல இருந்து கீழே குதிச்சிட்டாங்க. நல்ல வேலை இவங்களுக்கு ஒண்ணு ஆகலங்க. கீழே இருந்து நம்ம பய இருக்கிற எருவு மாடுகள்லயே ரொம்ப கோவக்கார மாடா தானா, அதுக்கு B7ன்னு வனத்துறை பேரே வச்சிருக்குதா. அதுகிட்ட யாராவது மாட்டினாங்கன்னா உயிரோட வந்ததா சரித்திரமே இல்லையா. நாம ஜெயிச்சு காஸ்டோம்ல அது கிடக்குது அப்படின்னு நம்மால நக்கல் பண்றான். அந்த நிலைமையிலையும்
தெரியும் யாரு நம்ம ஹீரோ. ஆத்தோடய போயிடுச்சு கரியெல்லாம், நீங்க குளிச்சுட்டு வந்ததுதான் மிச்சம். சார் இன்னைக்கு கிளம்பி இங்க வராங்க. அதுக்குள்ள இந்த பக்கத்துல பார்த்தா ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்தாச்சுங்க. குண்டெல்லாம் எடுத்திருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில இவங்க ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஹாஸ்பிடல்ல சிகிச்சை நடக்குது. ஆபரேஷன்ல பார்த்தா உள்ள இருந்து டாக்டர் குண்டு எடுக்கிறாரு. மாடு குத்துச்சுன்னு சொன்னாங்க சார்னு கூட இருக்கிற அம்மா சொல்லும். சரி சரி நாம எதுவும் வெளியில சொல்லிக்க வேண்டாம், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, ட்ரீட்மெண்ட் மட்டும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் குண்டு எடுக்கிறதுக்குள்ள மயங்கி விழுந்துட்டார் போல. சோ வேட்டைக்கு போன குரூப் மாற்றுறது உறுதி ஆயிடுச்சு. துணிமணி எல்லாம் இந்த பக்கம் நம்ம பாய் கிட்ட வருது. அப்ப அவன் போட்டிருந்த அந்த வாட்ச், வேட்டைக்காரனோட வாட்சும் பாய் கிட்ட வருது. இந்த பக்கம் இவங்க தங்கி இருந்த இடத்துக்கு வந்தா போலீஸ்காரங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. என்ன சார் எல்லாம் இந்த பக்கம் சும்மா வந்தீங்களான்னு இவன் கேட்பான். டேய் கேள்விப்பட்டோம் மான வேட்டையாடினாங்களடா, எங்கடா மான்கறின்னு கேட்டா, சேச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிறாங்க. அவன் இங்க பாருங்க, மான்கறியெல்லாம் நாங்க ஒன்னும் சாப்பிடல, செய்யல, அடிக்கலாம் செய்யல. உங்களுக்கு தெரியாம ரூம் சாவி எடுத்துட்டு வந்தது தப்பு தான். அந்த தப்புக்கு ஏதாவது தண்டனையா கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா செய்யாத தப்புக்கெல்லாம் எங்களை எதுவும் கேட்க கூடாதுங்கிறான். அத்தராத்திரியில் நீங்க என்னடா நினைஞ்சுக்கிட்டு வரீங்கன்னு கேட்டா, குளிச்சுட்டு வந்தோங்கிறான். தேடுவோம், ஏதாவது ஆதாரம் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்குங்கிறாரு உயரதிகாரி. எல்லா பேரும் சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. எதுவும் கிடைச்ச பாடு இல்ல. ஃப்ரிட்ஜ் கிச்சனு எல்லாத்தையும் தான் தேடிட்டு இருக்காங்க. ஒன்னும் கிடைக்கல. எதுவும் கிடைக்கல சார், எதுவும் கிடைக்கல சார்னு எல்லா டீமும் வந்து சொல்ல, சரி ஒன்னும் கிடைக்கலையான்னு கிளம்புற சமயம் சார் அப்படின்னு ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு. என்னடான்னு பார்த்தா ஒரு தட்டுல கொஞ்சம் மான் கறி இருக்குதுங்க. மாட்டினீங்களா அப்படின்றாரு அதிகாரி. சார் 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 இவங்க எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, இவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் தான் சார் பண்ணேன், அதுவும் அவங்களுக்கு தெரியாது, சர்ப்ரைஸா அவங்களுக்கு மான் கறி கொடுக்கணும் நான் தான் ஆசைப்பட்டேன், என்ன புடிச்சிட்டு போங்கங்கறாப்ல. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கன்னு சொல்லி நம்ம பையில அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துறாங்க. அடுத்த வண்டியில மித்த 2 பேரை ஏத்துறாங்க. அப்பதான் நண்பர் யோசிக்கிறார், கையிலேயே அந்த கறியை வச்சுக்கிட்டு இவங்க அதை டிஸ்போஸ் பண்ணும்போது 4-5 துண்டை இவங்க பாக்குறாப்ல டிஸ்போஸ் பண்ணிருப்பான். மீதி துண்டுகளை இந்த பையதான் போலீஸ்காரங்க வரும்போது மாட்டணும்னு உள்ள ஒளிய வச்சிருப்பான். இதெல்லாம் எதுக்கு பண்ணிருக்கான்னா, பஞ்சாயத்து தலைவர் இவனுக்கும் போன போட்டிருப்பாப்ல. பாரு, அடுத்து நீ எலெக்ஷன்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேள்விப்பட்டேன், எதிர்ப்பே இல்லாம உன்னை ஜெயிக்க வைக்க பாக்குறேன், நல்ல வாய்ப்பு, இதை மட்டும் பண்ணு அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் டீல் பண்ணிருக்கிறார். அதனாலதான் பயபுள்ள சில துண்டுகளை ஃப்ரிட்ஜ் கடியில ஒளிய வச்சிருப்பான். அவன மாதிரி ஆகணும்னு ஆசைப்படல, அவனாவே ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு ஒரு மாதிரி கோவத்துல பொங்கி நிக்கிறார். ஆனா அவன் பண்ணது முட்டாத்தனம்னு அவனுக்கு இப்ப புரியல, பின்னாடி புரிய வரும். போலீஸ்காரங்க பஞ்சாயத்து தலைவருக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி கூட்டு போயிட்டு இருக்கிறோம்னு. போற வழியில பார்த்தா இந்த 2 பசங்க உட்கார்ந்து இருந்த வண்டி மட்டும் தனியா இன்னொரு பக்கம் போகுது, மீதி 2 வண்டி இன்னொரு பக்கம் போகுது. அப்ப என்ன அர்த்தம், நம்ம ஹீரோவை தனியா ஒதுக்குறாங்க. புடிச்சிட்டு போய் 6-7 வருஷம் ஜெயில போடுறது அவங்களோட நோக்கம் இல்ல, கொன்னு போடுறதா இந்த போலீஸோட நோக்கம். அதை புரிஞ்சுக்கிட்டு வண்டியை நிப்பாட்டி அவங்க குசு முசுன்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஆளு அங்க ஒரு போலீஸ்காரர் கையில தான் இந்த ஆதாரம் இருக்கும், அந்த மான்கறி, அதை கையில எடுத்துக்கிட்டு விருட்டுன்னு ஓட ஆரம்பிக்கிறார். பின்னாடியே போலீஸ்காரங்க விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் தள்ளி விட்டு பாடு வேகமா ஓடிட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஜெயிலுக்குள்ள தான் கிடக்குறாங்க. ஜெயில் கூட கிடையாது, அதுக்கு பேர் என்னது, போலீஸ் ஸ்டேஷன்ல செல்லுக்குள்ள கிடக்குறாங்க. உயரதிகாரி வர சொல்லிருக்காரு போல. கதவை திறந்து விட இவங்க வராங்க. வந்த இடத்துல பார்த்தா, தம்பிகளா எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போது மலை மேல இருந்து கீழே விழுந்துட்டான் தம்பி, செத்து போயிட்டான். அவன் கடைசி ஆசை உங்க 2 பேரையும் விட்டுறணும்னு, அதனால உங்க 2 பேரை விட்டுறோம். போலீஸ் எல்லாம் கெட்டவங்க இல்ல தம்பி, போயிட்டு வாங்க அப்படின்னு பேசினா நண்பனுக்கு பயங்கர கோவம் வருது. கொன்னுட்டீங்களா சார் அப்படின்னு கேட்பான். டேய் தேவையில்லாத பேசாத, ஓடுங்கடா அப்படின்னு சத்தம் போடுறாப்ல. விஓவுக்கு இங்க பயங்கரமா அழுக வருது. நண்பனுக்கு கோவம் வருது, விஓவுக்கு அழுக வருது. வியோ என்ன நினைச்சான், லைட்டா மாட்டி விட்டோன்னு நினைச்சான். ஆனா கொன்னு போட்டுருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த தப்ப அவன் பண்ணிருக்க மாட்டான். வெளியில வந்தா அழுதுகிட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ண வராரு வியோவோ. டே அது வந்துன்னு போது நிறுத்துறா, என்ன விடுறா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண விடாம நண்பன் விறுவிறுன்னு போய் அங்க இருக்கிற ஒரு வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டான். கூட இந்த ஆளு வந்து பேசக்கூட முடியாம பின்னாடியே நிக்கிறார் அழுதுகிட்டு. தான் பண்ணது எப்பேற்பட்ட தப்புன்னு இப்பயாவது அவருக்கு புரிஞ்சிருக்கணும். அரசியல் எவ்வளவு வேலை பார்க்க வைக்குதுன்னு பாருங்க. நட்புக்குள்ளேயே துரோகத்தையும் அறிமுகப்படுத்தி விட்டது அரசியல். இந்த பக்கம் பார்த்தா டெட் பாடியை பார்த்து காலனியை சேர்ந்த எல்லா பேரும் உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க. அப்பா கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறார். அந்த பெயிண்ட் அடிப்பாரு அவரு வேற ஏதாவது வரையணும் முடிவு பண்ணி இந்த தடவை சோத்துல வேற ஏதோ வரைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். போலீஸ் எல்லாம் வந்து மரியாதை செஞ்சுட்டு போகுதுன்னா பாத்துக்கங்க. அந்த பக்கம் நம்மால் வந்து இறங்குறான் காலனி பக்கம். இவன் இறங்கி உள்ள வந்து டெட் பாடியை பார்த்து அழுதுட்டு இருக்கும்போது காலனி பசங்க இதை பார்த்துட்டு கோவத்துல கிளம்பி வராங்க. இவன் முகத்தை பார்க்க முடியாம அழுதுகிட்டே வெளியில வரும்போதுதான் காலனி பசங்க ரவுண்டு கட்டுறாங்க. விட்றா வெட்டுக்கடா வெட்டுக்கடா அவனு சொல்லிட்டு வீல் சேர்ல கூட அவர் வந்துட்டு இருக்கிறார் அந்த தம்பி. நல்ல வேலை போலீஸ்காரங்க இருந்ததுனால சண்டையை ஒதுக்கி விடுறாங்க. ஏன்டா ஏன் மேல பயிரீங்க, உண்மையிலேயே அவன் உசுர் எடுத்தது யாரு இல்ல. போலீஸ் என்ன சொல்லுது, கைதுக்கு பயந்துகிட்டு மலையில இருந்து குதிச்சிட்டான்னு சொல்லுது. அது பச்சை பொய், அது தற்கொலை இல்ல, அது ஒரு கொலை, கொன்னு போட்டாங்கடா. அந்த கொலையில எல்லாருக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி அழுகிறார். எவ்வளவு பேரு அவனை கவுக்க முயற்சி பண்ணாங்க, அப்பெல்லாம் முடியல. கடைசியில துரோகத்தால தாண்டா கொன்னாங்க அப்படின்னு வருத்தப்படுறார். என் உட்பட நான் உட்பட துரோகம் பண்ணிட்டோம், அவன் சாவுக்கு காரணம் அவனோட கடைசி சாப்பாட்டை கூட பகிர்ந்துகிட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி அழுவார். அதே சமயம் கூட்டத்துக்கு மத்திய
மத்தியில நம்ம வியோவும் இருக்கிறாரு அழுகிறாப்ல. எவன்லாம் அவன் மேல தோல் மேல கை போட்டாங்களோ அவங்க எல்லாம் துரோகம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நண்பர் அழுகிறார். எங்க தன்னை காட்டி கொடுத்துருவாரோன்னு வியோ பயந்துட்டு அங்க இருந்து அப்படியே நழுவ ஆரம்பிச்சிட்டார். ஆனா குற்ற உணர்ச்சி அவரை தொடர்ந்து கொள்ளுங்கிறதுல மாற்றமே இல்ல. அவரோட உண்மையான கதையை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும், உண்மையிலேயே அவனுக்கு என்ன நடந்திருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்காம ஏன் மேல வந்து பாருங்களான்னு சொல்லி அழுகும்போது அந்த பசங்க புரிஞ்சுக்கிறாங்க தப்பு வேற எங்கேயோ இருக்குன்னு. அதே சமயம் அந்த பக்கம் பஞ்சாயத்து தலைவர் வராரு. அடுத்த லெவல் போஸ்டிங்க்கு போறாரு போல. மலர் வளையத்தை வச்சுட்டு மரியாதை பண்ணிட்டு போகும்போது அப்பால இருந்து அந்த காலனி பசங்கள்ல இருந்து எல்லா பேரும் அந்த ஆளை கொலவெறியோட பாக்குறாங்க. உண்மையா தப்பு பண்ணது இவர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு போல. அப்ப நம்ம நண்பரு பின்னாடி அதை பாடுறா அப்படிங்கிறாப்ல எல்லா பேரும் ஒரு சைகை காட்டுறாங்க. உடனே தலைவரும் பின்னாடி திரும்பி பாக்குறாரு. பார்த்தா சுவத்துல இப்ப என்ன வரைஞ்சிருக்குன்னா எருவு மாட வரைஞ்சிருக்காங்க. கூடவே மூக்கனாங்கரையும் போட்டாப்ல வரைஞ்சிருக்காங்க. நீ யாருங்கிற உண்மையை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நீ மூக்கனாங்கரை மாட்டின காட்டருமே, மாட்டாத வரைக்கும் தான் இஷ்டத்துக்கு ஆட முடியும். ஒன்ஸ் மூக்கனாங்கரை போட்டுட்டோம்னா கயிறை பிடிச்சிருக்கிற கையில தான் அந்த மாடு இருக்கும். அப்படி காட்டினதும் கோவத்துல அந்த குரூப் கிளம்பிடுச்சு. அப்புறம் நல்லபடியா அடக்கம் பண்ற அன்னைக்கு ஜோருன்னு மலை. ஆனா நிஜத்துல என்ன நடந்ததுங்கிறத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. போலீஸ்காரங்க கிட்ட இருந்து அந்த மான்கரியை பிடிங்கிட்டு நம்மால தப்பிச்சு ஓடனால அதே சமயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. பஞ்சாயத்து தலைவர் தான் கட்சியில மேல எடுத்துக்கிட்ட அவனை 6 வருஷம் ஜெயில போட்டாலாம் பத்தாது, அதுக்கு பிறகு வெளியில வந்து பிரச்சனை பண்ணுவான், மொத்தமா முடிச்சு விடுங்கன்னு பெரியவர்கிட்ட பேசி அப்ரூவலுக்கு பர்மிஷன் கேட்கிறார். பெரியவரும் அப்ரூவல் கொடுத்துறாரு போலீஸ் கிட்ட சொல்றேன்னு. அப்புறம் தான் போலீஸ் என்கவுண்டர் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கோம். ஆனா எமன் போலீஸ்காரங்களோட வடிவுல வரும்போது அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பார். ஆனா எமன் எருவு மாடு வேகத்துல ரூபத்துல வருதுங்கிறது அவனுக்கு தெரியல. படு வேகமா வந்து முட்டி தள்ளுது. அதுகிட்ட இருந்து முட்டை வாங்கி உருண்டு இந்த பக்கத்துல வந்தா ஒரு மரத்தை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறான். கீழே அவ்வளவு பெரிய பள்ளம். அப்பயும் அந்த மாடு அடங்கலங்க. மறுபடியும் வந்து அந்த மரத்தை முட்டி சாக்கிதுங்க. ஒரு கட்டத்துல வேற வழி இல்லாம இவரு முட்டு வாங்கி கீழே விழுவார். கரெக்டா விழும்போது அவரோட ராசி என்னவோ சாகர தருவாயில சூரிய உதயத்தை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. சன்ரைஸ பார்த்துட்டே செத்து போறான். இப்படித்தான் நிஜத்துல அவரோட சாவுக்கு காரணம் யாருன்றது நமக்கு தெரிய வருது. அப்படியே நாட்கள் போகுது. அடுத்து பார்த்தா அதே பீச், அதே மாதிரி பசங்க எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உயிரோட இருக்கும்போது குளிக்க வாடான்னு கூப்பிடுவாருல்ல, அப்ப இவன் போயிருக்க மாட்டான். ஆனா இப்போ ஹீரோ கூப்பிடல, ஹீரோவோட காலனி பசங்க கூப்பிடுறாங்க. ஒரு காலத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்ப கூப்பிடுறாங்க. அவங்களோட ஒன்னா ஆயிட்டான். இப்பதான் முழுமையா ஐக்கியமாறான். இப்பதான் அந்த ஜாதி வெறிங்கிறது ரெண்டு பக்கமும் இல்லாம சமத்துவம் மலர்ந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்புறம் மீசிய முறுக்கி விட்டாப்ல இல்ல, அவரு சாவுல இருந்து பொழைச்சுக்கிட்டார். ஆனா வேட்டைக்கு போனான்ல அந்த பையன் இறந்து போயிட்டான். போட்டோக்கு மாலை போட்டிருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கலாம். இந்த பக்கம் வேட்டைக்கு உடந்தையா இருந்தா சொல்லி கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்காரு நம்ம பாய். வேட்டைக்காரன் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த வாட்சை தான் இப்ப ஒரு கையில போட்டிருக்காரு. அந்த வாட்ச் தான் தனக்கு நீண்ட ஆயுள கொடுக்கறதா அவர் இன்னும் நம்பிட்டு இருக்கிறார். அப்புறம் அந்த ஊருக்கு எலெக்ஷன் வருது. நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க. எல்லா பேரும் யாருக்கு ஓட்டு போடுறாங்க தெரியும்ல, நம்ம வியோவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அந்த வேலையை விட்டுவிட்டு தலைவராதுக்கு இவர் முயற்சி பண்றார். ஆனா ஒரே ஒரு கை மட்டும் அவனுக்கு ஓட்டு போடாம நோட்டாவுக்கு ஓட்டு போடும். யாராவது நோட்டாவுக்கு ஓட்டு போறவர்னு பார்த்தா வேற யாரு, நம்ம வியோவோ தான். அப்ப என்ன அர்த்தம்? தன்னையே அவன் மன்னிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா பண்ண துரோகம் அந்த மாதிரி. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி துரோகம் நடந்திருக்கிறதா? இப்படி ஒருவேளை இவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீமா இல்லைனாலும் சின்ன சின்ன துரோகத்தை நாம பார்த்திருப்போம். அப்படி யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணி இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி கமெண்ட்ல 4 வார்த்தை நல்ல விதமா பேசிட்டு போறதா இருந்தா தாராளமா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். நானும் கமெண்ட் பண்றேன், நீங்களும் பண்ணுங்க. அடுத்த படத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட லிங்க் வரும். விருப்பப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை வாட்ஸ்அப்ல தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தா அப்பப்ப கொடுக்கவும் முயற்சி பண்றேன். தேங்க்யூ.